ILHங்கிற அந்த குரூப்ல சித்தோட இதுல நாங்க இருக்கிறோம். ஸோ நானும் ஒன் ஆஃப் தி கோச் இன் ILH. ஸோ அதனால அது மூலமா தான் எனக்கு கார்த்திகேயன் சார தெரியும். பெர்சனலா நான் ஒரே ஒரு தடவை அந்த FBRல மீட் பண்ணதோட சரி. பட் அவரோட செஷன்ஸ், அவரோட இது எல்லாமே வந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவரோட அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் இந்த புக் ஃபெசிலிட்டேட்டர் குரூப்லயே ஜாயின் பண்ணேன். அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி டு பி ஹியர். ஆரம்பிக்கலாமா சார்? எஸ் மேம். Okay. Good evening to all. Let's welcome Vasanta Vivek madam to FMC. Yes ma'am, you can start the session. Thank you so much sir. Welcome ma'am. Thank you. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த புக் ரிவ்யூ செஷன் வந்து மேக்ஸிமம் நம்ம தமிழ்ல தான் பேச போறோம், இங்கிலீஷ்ல பேசல. ஆனா அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் வந்து இங்கிலீஷ்ல தான் காமிக்கிறேன். ஸோ முதல்ல ஒரு சின்ன அறிமுகம். நான் வசந்தா விவேக், மிட் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் ஃபார் விமென், மிட் ஏஜ் விமெனுக்கு நான் லைஃப் கோச்சா இருக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலா ஒரு 17 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு, என்னோட பிசிக்கல் டிசபிலிட்டினால எனக்கு ஐசைட்ல வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கு. ஹை மயோப்பியா. இந்த லெஃப்ட் ஐல எனக்கு ரெட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி என்னோட பார்வை அதுல வந்து 15% பார்வை தான் எனக்கு இருக்கு. ஸோ இந்த ரைட் ஐலையும் எனக்கு ஒரு 70% விஷன் தான் இருக்கு. கான்டாக்ட் லென்ஸ்ல நான் சர்வைவ் ஆகுறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்னை டிப்ரெஷன்ல தள்ளுனனால நான் வந்து என்ன சொல்ல, அதை விட்டு அந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, அதுக்கப்புறம் நானா தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதுக்கப்புறம் நான் மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சா ஹாப்பிடியூட் கிட்ட இருந்து சர்டிபிகேஷன் வாங்கினேன். அதுக்கப்புறம் பூஜா புனித் மேம் கிட்ட இருந்து லைஃப் கோச்சிங் சர்டிபிகேஷன் வாங்கினேன். அதுக்கப்புறம் சித்தார்த்த ராஜசேகர் கிட்ட நான் டைமண்ட் மெம்பர்ஷிப்ல டிஜிட்டல் கோச்சா இருக்கேன். அங்கதான் எனக்கு கார்த்திகேயன் சாரையும் தெரியும். அதுக்கப்புறம் 2022ல இருந்து நான் வந்து ஃபுல் டைம் கோச்சா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒரு 17 வருஷ ப்ரொஃபஸர் லைஃபை நான் வந்து என்னோட கண்ணு பிரச்சனைனால விட்டேன். ஆனாலும் இப்போ நான் எல்லாரோடையும் கனெக்டடா தான் இருக்கிறேன். ஸோ என்னை மாதிரி கஷ்டப்படுற அந்த விமெனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் என்னோட மிஷனா இருக்குது. ஸோ இது என்ன பத்தின ஒரு சின்ன அறிமுகம். நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த புக்கோட ரிவ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராபின் சர்மா அப்படிங்கிறவரோட புக்கோட நேம் வந்து உங்களுக்கு ஹூ வில் கிரை வென் யூ டை, ஸோ லெகசி ஃபார் அ லைஃப். ஸோ அந்த புக்ல இருந்தே வந்து ஒரு வாழ்க்கைக்கான லெகசியை எப்படி பில்ட் பண்றது, உங்க வாழ்க்கையில நீங்க போனதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன மாதிரி உங்க வாழ்க்கைய எல்லாரும் கொண்டாடுற மாதிரி விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த புக்கோட விஷயம். ஸோ நீங்க நினைக்கலாம், ஏன் வந்து இவங்க ஒரு புக் எடுத்து ரிவ்யூ பண்றதுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டியில. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற புக்கு என்ன பேரு, இது ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் யாரு உனக்காண்டி அழுவாங்க, அதுதான் அதோட ரியல் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி யாராவது இத பத்தி நினைச்சீங்க அப்படின்னா, இந்த புக்கோட டைட்டிலே ஒரு கியூரியஸா இருக்கு உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த புக்கோட டைட்டில்ல இருந்தே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்மள எல்லாரும் பேசணும், நம்மள எல்லாரும் நினைக்கணும், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு போகணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த புக்கு. அதனால இந்த புக்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால நான் இந்த புக்கை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னைக்குள்ள நான் எப்பவுமே என்னோட செஷன்ஸ் எல்லாமே ஒரு கோட்ல தான் நான் ஆரம்பிப்பேன். ஸோ இந்த புக்ல இருந்தே நான் கோட்டை எடுத்திருக்கிறேன், ராபின் சர்மாவோடது. த குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் இஸ் டிட்டர்மின் பை தி குவாலிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸ். உங்க வாழ்க்கையோட தரம் அப்படிங்கிறது உங்க எண்ணங்களோட தரத்தை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம எண்ணங்கள் உயர்ந்ததா இருந்தா நம்ம வாழ்க்கையும் உயர்ந்ததா இருக்கும். நம்ம எண்ணங்கள் குறைவானதா இருந்தா நம்ம வாழ்க்கையோட தரமும் குறைவானதா தான் இருக்கும் அப்படின்னு ராபின் சர்மா சொன்ன இந்த கோட்ல இருந்து நான் இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். ஸோ செஷன் டாபிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ராபின் சர்மா அண்ட் ஹிஸ் இம்பாக்ட், அவர் என்னெல்லாம் புக் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி, அண்ட் கீ இன்சைட்ஸ் ஆஃப் திஸ் புக் ஹூ வில் கிரை வென் யூ டை,
அதுக்கப்புறம் அந்த இன்சைட்ஸ் நம்ம பார்க்கும் போதே என்கேஜிங் ஆக்டிவிட்டிஸும் 1-2 ஆக்டிவிட்டிஸும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆக்டிவிட்டி இங்கேயே நீங்க செய்யற மாதிரி இருக்கும். இங்க செய்ய முடியலன்னா நீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படும். கார்த்திகேயன் சார் இந்த செஷனோட இம்பார்ட்டன்ஸே அதைத்தான் சொன்னாரு. முதல்ல நம்ம அந்த புக்கை படிச்சு நமக்கு அப்ளை பண்ணி பார்த்து நமக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து ரிசல்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதை இங்க பிரசன்ட் பண்ணி மற்றவங்களையும் ஒரு ஆர்வத்தை தூண்டணும். அதுதான் இந்த புக் ஃபெசிலிட்டேஷன் செஷனோட எய்மா இருக்குது. ஸோ இங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு கட்டாயமா பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து உங்களுக்கு அசைன்மெண்ட் கூட நான் ஒன்று கொடுக்கேன். நான் ப்ரொஃபஸரா இருந்தனால உங்களுக்கு அசைன்மெண்ட் கூட கொடுக்குறேன். ஆனா கட்டாயமா அசைன்மெண்ட் முடிக்கலைன்னா உங்களை கேள்வி கேட்க போறது இல்லை. உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் நீங்க பிடிச்சா நீங்க அதை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சரிங் செஷன், க்ளோசிங் ரிஃப்ளெக்ஷன், ஃபீட்பேக். அதுதான். ஸோ நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு queries இருக்கு, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நம்ம கடைசியில டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃப்ளோல நம்ம என்னென்ன இன்சைட்ஸ், என்னென்ன லெசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணிட்டு கடைசியில நம்ம கொஸ்டின் ஆன்சரிங் செஷனை வச்சுக்கலாம். ஆர் யூ அக்ரீயிங் வித் மீ? எஸ் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. So before going into today's discussion, இந்த இன்சைட்ஸ் நம்ம ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த புக்கை செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ராபின் சர்மானா ரொம்ப பிடிக்கும். ராபின் சர்மாவோட புக்ஸ் நிறைய 13 புக்கு கிட்டக்க அவர் எழுதி இருக்கிறாரு. ஸோ அந்த அவரோட புக்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ல செல்ஃப் க்ரோத்துக்கு நிறைய அவர் எழுதி இருக்கிறாரு. ஸோ அதனால எனக்கு ராபின் சர்மா புக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புக்கு நான் படிச்சப்பமே எனக்கு வந்து அந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹூ வில் கிரை வென் யூ டை. அந்த நேமே வந்து இது நான் ஃபர்ஸ்ட்ல வந்த எடிஷன்லயே வாங்கிட்டேன். ஸோ இப்போ உள்ள எடிஷனோட அட்டையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இது முதல்ல வாங்கின அந்த எடிஷன்ல உள்ள புக்கு. ஸோ இந்த புக்கோட டைட்டிலே எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருந்தனால தான் நான் இந்த புக்கை வாங்கி படிச்சேன். அது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மெயினா ராபின் சர்மாவோட புக்குகள் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்க எத்தனை பேர் இந்த புக்கு படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் ராபின் சர்மாவோட புக்கு படிச்சிருக்கீங்க? யூ கேன் கமெண்ட். ஸோ அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இங்க எத்தனை பேருக்கு தெரியுது அப்படிங்கிறது. எஸ் எஸ் எஸ். இந்த எஸ் எதுக்கு? ஸோ எத்தனை பேர் இங்க ராபின் சர்மா இந்த புக்கு படிச்சிருக்கீங்க? எஸ். ஸோ நீங்கெல்லாம் இந்த புக் படிச்சிருக்கீங்களா? ஹூ வில் கிரை, லதா அண்ட் தங்கராஜ். ஸோ கட்டாயமா இந்த புக்கு வந்து உங்களுக்கும் என்னைய மாதிரி ஒரு நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ராபின் சர்மாவோட புக் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய புக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்கிற சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சாப்டர்ஸா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸியா படிக்கிற மாதிரி மேக்சிமம் அந்த சாப்டர்ஸ் வந்து 2 பேஜ் தான் வரும். மேக்சிமமே 2 பேஜ் தான் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதோட கலெக்ஷன் தான் வந்து ஒரு புக்கா அவர் போட்டிருப்பாரு. ஸோ எல்லாமே அவ்வளோ கொஞ்சம் படிக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும், ஒரு 2 பேஜ் இருக்கனால ஒரே நாள்ல ஒரு 10 சாப்டர் கூட 20 பேஜ் படிச்சோம் அப்படின்னா 10 சாப்டர் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்டா இருக்கும். நிறைய நம்ம வாசிச்ச ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதே நேரத்துல புக்கை முடிக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால ராபின் சர்மா புக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வரிசையில இந்த புக்கும் ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படிங்கிற புக்கும் ஒரு சின்னதான புக்கு தான். ஆனா அதுல வந்து 101 சாப்டர் இருக்கு. கரெக்டா 101 சாப்டர்ஸ் இருக்கு. ஆனா எல்லா சாப்டர்ஸுமே 2 பேஜுக்கு உள்ளதான் வருது. ஸோ நீங்க படிக்கணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த புக்கை வந்து ஹார்ட்லி ஒரு 10 டேஸ் இல்லைன்னா 15 டேஸுக்குள்ள நீங்க வந்து படிச்சு முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் இந்த புக்கை எடுத்து ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக் எல்லாம் வந்து நீங்க வரிசையா படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. ஒரு கதை மாதிரி நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. நீங்க ரேண்டமா எந்த சாப்டர் வேணா எடுத்து அந்த சாப்டரை படிக்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரேண்டமா எடுத்து ஒரு சாப்டரை நீங்க படிக்கலாம். ஸோ உங்க இஷ்டப்படி ஆரம்பத்துல இருந்தோ கடைசியில இருந்தோ நடுவுல இருந்தோ எப்படி வேணா இந்த புக்கெல்லாம் நீங்க படிக்கலாம். ஸோ அதனாலதான் நான் குறிப்பா இந்த புக்கை எடுத்தேன். So are you feeling excited to know about this book?
சோ இவ்வளவு நான் சொன்னதுக்கு அப்புறம் எக்ஸைட்டடா ஃபீல் பண்றீங்களா? எஸ். சோ நிறைய பேர் சொல்றாங்க இது லதா இஸ் சேயிங் தட் this one just started, otherwise I have read 2 more of his books. Yes, The Monk Who Sold His Ferrari அதெல்லாம் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த சின்ன ஒரு செஷன் பத்தின டாபிக்ஸ் பத்தின இதை சொன்னதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட்ல போறது ராபின் சர்மாவை பத்தின ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் நான் முதல்ல கொடுக்குறேன். So about Robin Sharma is a globally recognized leadership expert, motivational speaker and best-selling author. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராபின் சர்மா அப்படிங்கிறது ஒரு லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பெஸ்ட்-செல்லிங் ஆத்தர். ஸோ இவர் globally known person and he is born at Canada. பட் பேசிக்கலி அவங்களோட மூதாதையர்கள் எல்லாம் வந்து இந்தியன்ஸ் தான். ஸோ அவரை வந்து கனடியன் இந்தியன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அவரை நீங்க படத்துல பார்த்து நான் அவரோட போட்டோ இங்க போடாம விட்டுட்டேன். ராபின் சர்மா ஒரு நல்ல முழுக்க பால்ட் ஹெட்டோட இருப்பாரு, பாக்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்டிவா தான் இருப்பாரு. அண்ட் இவர் ஆக்சுவலா ஒரு லாயர், லிஜிடேஷன் லாயரா இருந்து பர்சனல் மாஸ்டரி கோச்சா மாறி இருக்காரு. And known for his powerful insights on leadership, personal development and coaching and living a meaningful life, family wisdom, அந்த மாதிரி விஷயங்களை பத்தி எழுதக்கூடிய ஆத்தர் ராபின் சர்மா. அண்ட் அவர் எழுதியிருக்கிற புக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் நிறைய 13 புக்கு கிட்டக்க அவர் எழுதியிருக்கிறாரு டோட்டலா. அதுல த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புக்கா கருதப்படுது. அந்த புக்கு வரிசையில உள்ளதுதான் இந்த புக்கு 3வது புக்கு ஹூ வில் கிரை வென் யூ டை. அது வந்து ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உள்ள, ஒன்ஸ் பர்பஸை தேடக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உள்ள ஒரு புக்கு. அதுக்கு அடுத்து த 5 AM கிளப், இது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 AM கிளப் அப்படிங்கிறது மார்னிங் ரொட்டீனை எப்படி செட் பண்றது, டெய்லி ஹேபிட்ஸை எப்படி செட் பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான புக்கு இந்த புக்கு. ஸோ இதோட சேர்ந்து ஒரு சின்ன ஜேர்னல் கூட இந்த புக்ல வரும். அதுக்கு அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது இந்த புக்கை தான், ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படிங்கிறது. இது பிராக்டிக்கல் கைட் டு லீடிங் எ லைஃப் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஒரு முக்கியத்துவமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு பிராக்டிக்கல் கைடு மாதிரி இந்த புக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து அவங்க மெயினா சொல்ற புக்கு த லீடர் ஹூ ஹேட் நோ டைட்டில். இது அவரோட புக்கோட பேரு, த லீடர் ஹூ ஹேட் நோ டைட்டில். எந்த தலைவருக்கு எந்த டைட்டிலுமே இல்லாத தலைவருங்க மாதிரி. இது வந்து லீடர்ஷிப்புக்கு உண்டான பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் குரோத்துக்கு உண்டான புக்கு. ஸோ இது அவர் 13 புக்கு எழுதியிருந்தா கூட இங்க ஒரு 4 புக்கை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கிறேன். அவர் கடைசியா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற புக்கு, போன வருஷம் ரிலீஸ் ஆன இந்த புக்கு த வெல்த் மணி கேனாட் பை அப்படிங்கிற புக்கு. இதுதான் நான் இப்ப கரண்ட் ரீடிங்ல இருக்கிறேன், த வெல்த் மணி கேனாட் பை. ஆனா இது புக்கு பாக்குறதுக்கு ரொம்ப தடியா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய சாப்டர்ஸ் இதுல 8 விதமா பணத்தினால வாங்க முடியாத சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி 8 விதமான சொத்துக்களை பத்தி இந்த புக்ல பேசுறாரு. சோ இந்த புக்கும் எப்படி இருக்குன்னா ராபின் சர்மாவோட ஸ்டைல்லயே தான் இருக்கு. பெரிய புக்கா இருந்தா கூட சாப்டர்ஸ் வந்து சின்ன 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 சாப்டர்ஸா தான் இருக்கு. சோ நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இலகுவா இருக்கு. சோ நம்ம ராபின் சர்மானா யாருங்கிறத சொன்னோம், அது என்னென்ன புக்ஸ் இருக்குங்கிறத சொன்னோம். அதுக்கு அடுத்து நாம இப்ப இன்னைக்குள்ளான புக் ரிவ்யூ செஷனுக்கு வரோம். லெகசி ஆஃப் அ லைஃப் டைம், ஹூ வில் கிரை வென் யூ டை. சோ ஆர் யூ ரெடி ஃபார் டுடேஸ் டிஸ்கஷன்? இது வரைக்கும் நான் எடுக்கிற இந்த ஃப்ளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் பேசுற ஸ்டைல் பிடிச்சிருக்கா? அது எதுவும் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் அந்த ஸ்டைல மாத்திக்குவேன். நான் எப்படி பேசுறது, ஃபாஸ்டா பேசுறேனா இல்ல ஓரளவுக்கு எல்லாரும் ரீச் ஆகிற மாதிரி தான் பேசுறேனா? எனிஒன் கேன் அன்மியூட் அண்ட் ஷேர் ஸோ தட் ஐ கேன் கண்டினியூ வித். யாராவது விருப்பம் இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணி கூட ஷேர் பண்ணலாம், ஏன்னா நான் கண்டினியூ பண்றேன். எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ லதா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம முதல்ல இந்த செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன பிரெயின் ஸ்டார்மிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். இமேஜின் இஃப் டுடே வாஸ் யுவர் லாஸ்ட் டே. இன்னைக்கு தான் உங்களோட கடைசி நாள்னு வச்சுக்கோங்க இந்த பூமியில.
நீங்க வாழக்கூடியதுக்கு உண்டான கடைசி நாள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா how would you live it differently? இந்த ஒரு நாளை நீங்க எப்படி வித்தியாசமா வாழ்வீங்க? would you leave behind a legacy of love or kindness or inspiration? என்னத நீங்க அந்த ஒரு நாள்ல எல்லாருக்கும் என்னத கொடுக்கணும்னு நினைப்பீங்க? இல்ல எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு நினைப்பீங்க? இல்ல எல்லாரும் நீங்க போனதுக்கு அப்புறமும் உங்களை என்ன மாதிரி நினைச்சுக்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க? இது ஒரு சின்ன பிரெயின் ஸ்டார்மிங் ஆக்டிவிட்டி. உங்க மனசுல நீங்க அதை எல்லாத்தையும் திங்க் பண்ணி பாருங்க. யாராவது ஒருத்தங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. அவங்கள நான் அன்மியூட் பண்றேன். யூ கேன் ஷேர். யாராவது ஒருத்தங்க ஷேர் பண்றீங்களா? கடைசி நாளா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ கேன் ஷேர் தட். சோ என்னோட செஷன் வந்து மேக்ஸிமம் வந்து எஸ் தேங்க்யூ. சாரி, கடைசி ஆளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதான் கேள்விங்களா? ஆமா, கடைசி ஆளா இருந்தா போர் அடிச்சிருமே. டெஃபினட்டா என்ன பண்ணுவோம்? பைத்தியம் பிடிச்சிரும், போர் அடிக்கும். டெஃபினட்டா இது எல்லாமே நடக்கும். கடைசி நாளா இருந்தா, கடைசி ஆளா, கடைசி நாளா இருந்தா, நாளா இருந்தா, நாள், கடைசி ஆள் இல்ல, கடைசி நாள். கடைசி நாளா? கடைசி நாள். கடைசி நாளா இருந்தா எதையெல்லாம் ஒரு தடவையாவது லைஃப்ல அனுபவிச்சுன்னு நினைக்கிறோமோ, மிஸ் பண்ண நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணும். அப்புறம் குறிப்பா ரிலேஷன்ஷிப் கூட அதிகமா இருக்கணும். யாரெல்லாம் இது வரைக்கும் திட்டணுமோ அவங்களை எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சணும்னு தோணும். சோ உத்தமனா இருக்க தோணும், நல்லவனா இருக்க தோணும், நடிக்க வேண்டாம்னு தோணும். நாளைக்கு இன்னைக்கே போறோம்னு தெரியும் போது எதுக்கு நடிக்கணும்னு தோணும், உண்மையா இருக்கணும்னு தோணும். எல்லா உள்ள நல்லா இருக்கும், அப்பதான் வரும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு தோணும். நம்ம வந்து ஏன்னா அந்த ஈகோ எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இருக்க போறது இல்லைன்னு முடிவாயிடுச்சு. சோ அந்த இருக்கிற ஈகோ அது எல்லாம் போயிட்டு ஒரு எப்படி ஒரு குழந்தை இருக்குமோ ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது. சோ நன்றி 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 ராஜ்குமார் சார், நன்றி பிருத்திவ்ராஜ் சார். சோ தேங்க்யூ. கட்டாயமா கடைசி நாள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா பாலாஜி சார் அன்மியூட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அன்மியூட் பண்ண முடியலையா உங்களுக்கு? எனக்கும் இங்க அன்மியூட் பண்ண முடியலையே. பாலாஜி சார், யூ ட்ரை ஃப்ரம் யுவர் சைடு அன்மியூட் பண்ணி பாருங்க. சோ இங்க கடைசி நாள் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு உண்டான ஒரு வாழ்க்கை கடைசியா அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அது எல்லாத்த விடையும் அவங்க சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும், மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்கணும், நல்ல விதமா அவங்களுக்கு நிறைய அன்பை கொடுக்கணும், நம்ம இது வரைக்கும் செய்யாம இருந்த விஷயங்களை செய்யணும். இந்த மாதிரி நிறைய எல்லாரும் சொல்றீங்க, அது எல்லாம் உண்மை. It is okay, couldn't continue, please carry on. Okay, thank you. சோ இந்த புக்கே வந்து அதை பத்தி தான் பேசுது, முழுக்க அந்த விஷயத்தை தான் பேசுது. நம்ம வாழ்க்கையில எதை விட்டுட்டு போறோம், நம்ம எப்படி வாழ்க்கைய வந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ரிமெம்பரன்ஸ கொடுக்கக்கூடியதா வாழ போறோம் அப்படிங்கறத தான் இந்த புக்கு முழுக்கவே நம்ம பேசுறோம். சோ அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் பிரெயின் ஸ்டார்மிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கிறோம். சோ அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறது இந்த புக்ல உள்ள ஒரு இதை பாக்குறோம், இன்சைட்ஸ் ஒன்னொன்னா நம்ம வந்து சொல்றோம். ஃபர்ஸ்ட் இன்சைட், அதாவது இந்த புக்கு 101 சாப்டர்ஸ் இருக்கு. நான் சொல்லிட்டேன், டோட்டலா இந்த புக்ல 101 சாப்டர்ஸ் இருக்கு. ஆனா நாம இங்க ஒரு 10 இன்சைட்ஸ மட்டும்தான் நான் இங்க எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறேன். மீதி இருக்கிறத நான் இங்க டிஸ்கஸ் பண்ற ஆர்வத்தை தூண்டுறது மூலமா நீங்க அந்த புக்கை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷனா இருக்குது. சோ 10 இன்சைட்ஸ நான் இப்ப இங்க வரிசையா ஷேர் பண்றேன். முக்கியமானதா நான் கருதுன 10 விஷயங்களை எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மேபி இந்த புக்கை படிச்சவங்களுக்கு வேற ஏதாவது இன்சைட்ஸ் இருக்கலாம், பட் திஸ் இஸ் மை 10 கீ இன்சைட்ஸ் ஃப்ரம் திஸ் புக். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் இன்சைட் என்ன சொல்றாருன்னா, டிஸ்கவர் யுவர் காலிங். நான் இன்சைட் 1ன்னு கொடுத்து அந்த டிஸ்கவர் யுவர் காலிங்னு கொடுத்து பிராக்கெட்ல 1ன்னு கொடுத்துருக்கிறேன். அதுனா அந்த புக்ல அது எத்தனாவது சாப்டர் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து
புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வருது. என்ன சொல்றாரு அப்படின்னா, when you were born you cried while the world rejoiced. அதாவது நாம பிறந்தப்போ வந்து நாம அழுதுருப்போம். நம்ம குழந்தையா பிறந்த உடனே நம்ம அழுவோம். அப்போ வந்து உலகமே நம்ம பிறந்தப்போ கொண்டாடி இருக்கோம். அதாவது நம்ம ஃபேமிலி எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க நம்ம பிறந்ததுக்கு. ஒரு குழந்தை பிறந்த உடனே அழல அப்படின்னா அவங்க எல்லாரும் பயந்துருவாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே அழணும், மற்றவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க. அதே நேரத்துல நாம இறந்தோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் அழுவாங்க, ஆனா நம்ம வந்து சந்தோஷமா விடுதலை அடைகிறோம்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி இங்க சொல்றாரு, நீங்க இறக்கும் போது நீங்க யாரெல்லாம் உங்க கூட இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்காக வேண்டி வருத்தப்படுவாங்க, ஐயோ நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்படுவாங்க, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ராபின் சர்மா ஆரம்பிக்கும் போதே அதைத்தான் ஆரம்பிக்கிறாரு இந்த செஷன்ல, இந்த புக்ல. சோ அதுல ஒரு இன்சைட்லயும் நான் எப்படி கொடுத்திருக்கிறேன்னா, அந்த புக்ல உள்ள ஒரு கோட் ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்கிறேன், அதுல இருந்து உள்ள கீ லெசன்ஸ் கொடுத்திருக்கிறேன், அதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்குறேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லெசன் பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு டிஸ்கவர் யுவர் பர்பஸ் which gives your life direction. நம்ம வாழ்க்கை எல்லாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படியே போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு, எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கு. அந்த குறிக்கோள் என்ன, அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளோட லைஃபோட டைரக்ஷனே மாறிடும். நம்ம பர்பஸ் நம்ம லைஃபோட டைரக்ஷனை எடுத்துட்டு போகும். அதுதான் இந்த சாப்டரோட கீ லெசனா இருக்கு. அண்ட் யுவர் காலிங் இஸ் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் பேஷன், ஸ்ட்ரெங்த் அண்ட் சர்வீஸ். அதாவது உங்களோட இன்னர் காலிங், நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும், நான் இப்படியே வாழ்ந்துட்டு போக கூடாது, நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும், நான் யாருக்காவது ஏதாவது உதவணும், இல்ல ஏதோ ஒண்ணு நான் என் வாழ்க்கையில செய்யணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதத்தான் இன்னர் காலிங்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு வேகம், உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு என்ன சொல்ல ஆர்வம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை இன்னர் காலிங்னு சொல்றாங்க. அந்த இன்னர் காலிங் எப்படி வரும்னா, உங்களோட பேஷன், உங்களோட ஆர்வம், உங்களோட ஸ்கில் எதுல இருக்கு, உங்களோட ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரியான சர்வீஸ் கொடுக்கணும், என்ன மாதிரியான வேல்யூ அடிஷன் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மூணுத்தோட இன்டர்செக்ஷன் தான் உங்களோட இன்னர் காலிங்கா இருக்கும். சோ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில சக்சீட் ஆவீங்க அப்படின்னு இந்த சாப்டர்ல சொல்றாரு. ஆர் யூ கெட்டிங் த கீ லெசன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர்? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இது ஒத்துக்கிறீங்களா? உள்ளுக்குள்ள ஒரு வேட்டை இருக்கா? எத்தனை பேருக்கு நீங்க இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எவ்வளவே நான் செஞ்சிருந்தாலும், எவ்வளவே வாழ்க்கையில நான் சம்பாதிச்சிருந்தாலும், எவ்வளவே நான் படிச்சிருந்தாலும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும், நான் இதை பண்ணணும். எத்தனை பேரு அந்த மாதிரி ட்ராக் மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. நான் ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்கேன், கடைசி வரைக்கும் நான் டீச் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட சூழ்நிலை என்ன வந்து ப்ரொஃபஸர் லைஃப வந்து ரிசைன் பண்ண வச்சுது. அப்படி இருந்தாலும் என்னோட உள்ளுக்குள்ள இருந்த அந்த வேட்கை, உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஆர்வம் என்னை சும்மா இருக்க விடல. கண்ணுல பிரச்சனை இருந்தா கூட நான் என்னோட லைஃப் அடுத்து எப்படி மாத்திட்டேன், கோச்சா மாத்திட்டேன். சோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்களோட நான் வந்து கனெக்ட் ஆயிட்டே இருக்கணும். அதுல டீச்சிங்ல என் ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் ஆனேன், கோச்சிங்ல எங்க மக்களோட, அது என்னோட சிஸ்டர்ஸ், என்னோட மக்கள் எல்லாத்தோடையும் நான் கனெக்ட் ஆகுறேன். சோ அதத்தான் அந்த உள்ள இன்னர் காலிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம சும்மா வாழ்ந்தோம் அப்படின்னு போகாம நம்மளோட இன்னர் காலிங் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இன்சைட் இந்த இதுல இருந்து. இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பேஷன் மேப்பிங் எக்ஸசைஸ், இதைத்தான் நான் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். பேஷன் மேப்பிங் எக்ஸசைஸ். ஸோ உங்களோட பேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி. 3 things you love doing, இக்கிகைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல உள்ளதுதான் இது. கன்சாலிடேட்டா கொடுத்துருக்காங்க. 3 things you love doing, என்னெல்லாம் நீங்க செய்ய விரும்புறீங்க அதை வந்து லிஸ்ட் பண்ணுங்க. 3 விஷயங்கள் எது ஆசைப்படுறீங்க செய்யணும்ட்டு, அப்புறம் 3 விஷயங்கள் நீங்க நேச்சுரலா குட்டா இருக்கீங்க, உங்களுக்கு அது திறமையா செய்ய முடியும். 3 விஷயங்கள், நீங்க என்ன விஷயங்கள் உங்களால திறமையா செய்ய முடியும் அதை லிஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் 3 காரணங்கள், நீங்க செய்யணும்னு நினைக்கிறதுக்கு உண்டான 3 காரணங்கள், எதுக்காக வேண்டி நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற 3 காரணங்களை நீங்க எழுதுங்க.
சோ இப்ப நீங்க பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் லிஸ்ட் ஆர் அதர்வைஸ் யாரும் எழுத வேண்டாம், என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஷேர் சம் ஒன். இந்த மூணையும் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா நீங்க உங்களோட இன்னர் காலிங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். 3 விஷயங்கள் நீங்க லவ் பண்றது, 3 விஷயங்கள் நேச்சுரலா யூ ஆர் ஸ்கில்ட் ஆர் யூ ஆர் குட் அட், and 3 reasons why you are willing to do this. And when you write all these things, இந்த 3க்கும் உள்ள ஒரு ஓவர்லாப் இருக்கும்ல, இந்த 3ஐயும் நீங்க லிஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 3க்கும் ஏதாவது ஒரு விஷயம் பொதுவா இருக்கும். இந்த 3 இதுல எழுதி இருக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் பொதுவா இருக்கும், ஓவர்லாப்பிங்கா இருக்கும், இல்ல இன்டர்செக்ஷனா இருக்கும். அதுதான் உங்களோட காலிங்னு அர்த்தம். சோ லவ், நான் எழுதுறது எனக்கு புக் வாசிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் எழுதி இருக்கிறேன். அண்ட் நான் இந்த 2வது இதுல ஐ ஆம் குட் அட் டெலிவரிங், நான் படிச்ச விஷயங்களை எடுத்து சொல்றதுல எனக்கு திறமை இருக்கு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு காஸ்ட்ல நான் என்ன எழுதியிருக்கிறேன், நான் நிறைய பேருக்கு நான் வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணி அவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த 3லயும் ஓவர்லாப்பிங் இருக்குதா? நான் புக்கு வாசிக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, நான் படிச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதுல எனக்கு திறமை இருக்கு, அண்ட் நான் வாழ்க்கையில பெற்ற பாடங்களை மற்றவங்களுக்கு நான் எடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இந்த 3த்தையும் ஓவர்லாப் ஆகுறது என்னன்னா, நான் கற்றுக்கொண்ட விஷயங்களும் சரி, நான் வாழ்க்கையில அனுபவத்துல பெற்ற விஷயங்களையும் சரி, அதை மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்னர் காலிங். அதைத்தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் கோச்சா. So are you able to resonate with this activity? So how do you feel? இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பவர்ஃபுல்லா தெரியுதா? நீங்க ஆல்ரெடி எல்லாருமே இங்க செஞ்சிருப்பீங்க, இந்த மாதிரி பேஷன் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், லதா இஸ் சேயிங் சிங்கிங், டிராயிங் அண்ட் டிராவலிங். எஸ், மீ டூ, ஐ லவ் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் 2வது விஷயம் உங்களோட இது என்ன, லவ் அப்படின்னா எம்பதி, ஷேர் நாலேஜ் அண்ட் லிசன். எஸ். அண்ட் 3வது விஷயம் உங்களோட காசு என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட், எம்பவர் த லெஸ் ப்ரிவிலேஜ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. மோர் அபண்டன்ஸ் டு யூ லதா, பவர்ஃபுல் மிஷன் அண்ட் பவர்ஃபுல் விஷன். ஸோ உங்களோட இன்னர் காலிங் அதுதான். ஸோ இங்க நிறைய பேர் ஆல்ரெடி நீங்க இந்த பேஷன்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி ஒரு ஒர்க்ல நீங்க இருப்பீங்க. இல்லாட்டாலும் இந்த ஒரு எக்ஸசைஸ திருப்பி பண்ணுங்க. நீங்க செய்யற வேலையில திருப்தியா இருக்கிறீங்களா? உங்க வேலை உங்களுக்கு உண்டான அந்த சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படிங்கறத இந்த எக்ஸசைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா you will get a clear idea that what you have to go with. Clear? So shall I proceed with the next insight? அடுத்த இன்சைட் நாம் போலாமா? சோ 2வது இன்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருந்து ஷெட்யூல் ஒரி பிரேக்ஸ். இது எந்த சாப்டர்ல வருதுன்னா 12வது சாப்டர்ல வருது. சோ இது எனக்கு முக்கியமான பிடிச்ச ஒரு லெசனா நான் நினைக்கிறேன். இங்க எத்தனை பேரு நம்ம வந்து மேடம் மியூட்ல போயிட்டீங்க. எஸ் எஸ். சோ எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில முழுக்க கவலைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நமக்கு ஒரு சின்ன கவலை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எங்களை மாதிரி லேடிஸ் எல்லாம் நாங்க முக்காவாசி என்னது கவலைப்படுவோம்னா, காலையில எங்களோட ஹெல்பர்ஸ் வரல அப்படின்னு போன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நாளே எங்களுக்கு கவலையாயிரும். ஐயோ அவங்க வரலையே, அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும், இங்க உள்ள செஷன்ஸ் எடுக்கணும். சோ இந்த மாதிரி கவலை அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கு. ஆனா அந்த கவலைகள் வந்து நம்ம வாழ்க்கைய மூழ்கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம டீ பிரேக் அப்படின்னு விடுறோம்ல அந்த மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வல் அப்படின்னு சினிமால இன்டர்வல் விடுறாங்கல்ல, சோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றாரு. ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை, குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒரு பிரேக்குக்குன்னே ஒதுக்கிற சொல்றாரு. சோ அப்போ உங்களுக்கு எப்பமா மனசுல கவலை வந்துச்சுன்னா உடனே உங்க சப்கான்சியஸ் மைண்டு கிட்ட நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்க பாரு, உனக்கு இப்ப கவலைப்படுறதுக்கு அனுமதி கிடையாது, உன்னோடக்கு கவலைப்படுற நேரம் இருக்கு, அந்த நேரத்துல மட்டும்தான் நீ கவலைப்படலாம் அப்படின்னு சொல்லி உங்க மனசை அதட்டி அதை அந்த நேரத்துல மட்டும் கவலைப்பட வைக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டெய்லி இதுல 9 மணிக்கு நான் கவலைப்படுற டைமா ஒதுக்கி இருக்கேன். 9ல இருந்து 9:15 வரைக்கும் மட்டும்தான் நான் கவலைப்படலாம், மீதி எந்த நேரத்திலயும் நான் கவலைப்படக்கூடாது அப்படின்னு நான் பிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா,
என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த கவலை இல்ல நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி லூப்ல வந்துச்சுன்னா உடனே நான் தட்டி அந்த குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் கவலை பண்ணும். அந்த 15 நிமிஷம் நான் கொடுக்குறேன்ல 9ல இருந்து 9:15 வரைக்கும், அந்த நேரத்துல முழுக்க நான் எல்லாம் கவலைப்பட்டுக்கலாம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அதாயிருமோ, இதாயிருமோன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க என் எனர்ஜியை கவலைப்படுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த 15 நிமிஷம் நான் என் கவலைகளை முழுக்க கொட்டிட்டு பேப்பர்லயோ இல்ல யார்கிட்டயோ புலம்பிட்டோ இல்ல மனசுல இருக்கிறத கடவுள்கிட்ட புலம்பிட்டோ ஏதோ ஒண்ணு அந்த 15 நிமிஷம் மட்டும் நான் செஞ்சுட்டு அத்தோட நான் அதை மறந்துடணும். அதுக்கப்புறம் அந்த கவலையை நான் தூக்கி செமக்க கூடாது. அதத்தான் அவர் சொல்றாரு. டெய்லியும் நீங்க ஒரு பிரேக்குன்னு ஷெட்யூல் பண்ணுங்க. இல்ல டெய்லி வேண்டாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்க ஒரு பிரேக்குன்னு வச்சுட்டு அந்த நேரத்துல மட்டும் கவலைப்பட சொல்றாரு. எதனாலன்னா கவலைகள் அண்ட் ஆங்ஸைட்டி அண்ட் லூப்பிங் ஆஃப் ஓவர் திங்கிங் அது எல்லாம் நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிரும். அது நம்மள சரியான முடிவு எடுக்க விடாம செஞ்சிரும். அதனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் கவலைப்பட சொல்றாரு. இதுதான் அந்த சாப்டரோட இது. ஸ்டாப் பீயிங் எ பிரிசனர் ஆஃப் யுவர் பாஸ்ட். உங்களோட கடந்த காலத்தோட கைதியா இருக்காதீங்க. உங்களோட எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய சிற்பியா நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு ராபின் சர்மா. இந்த சாப்டர்ல இருந்து லெசன்ஸ் என்னன்னா, ஒரியிங் அப்படிங்கிறது, கவலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. யாரும் கவலைப்படுறதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா அந்த கவலைகளே உங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. உங்க வேலைகளை அது டாமினேட் பண்ணக்கூடாது. சோ அதனால என்ன சொல்றாரு, ஷெட்யூல் a worry break which contains anxiety and அந்த ஒரு பிரேக்ல மட்டும் உங்களோட ஆங்ஸைட்டி ஓவர் திங்கிங் அதை எல்லாத்தையும் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற நேரங்கள்ல உங்களோட ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். கிளியர்? Priya at 183. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சோ இதுல சின்ன ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஒரு ஜார் எக்ஸசைஸ் இதுல. சோ இப்போ இதுல இங்க நம்ம செய்ய போறது இல்ல, நீங்க அப்புறமா தான் இந்த இது வேணும்னா நீங்க செஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஜார் மாதிரி ஒரு கண்ணாடி கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் கவலைகள் இருக்கு, தற்சமயம் உங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்ல கவலை இருக்கா, இல்ல உங்களோட பண பிரச்சனைல இருக்கா, இல்ல உங்க கெரியர் சம்பந்தமா பிரச்சனை இருக்கா, இல்ல உங்க உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரி உங்க கவலைகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பர்ல எழுதுனதை இந்த ஜாருக்குள்ள போட்டு வச்சிருங்க. இந்த ஜாரு அந்த கண்ணாடி குடுவையோட பேரு ஒரு ஜார்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க அந்த குறிப்பிட்ட ஒரு பிரேக் டயத்துல இந்த ஜார்ல இருந்து ஏதாவது ஒரு பேப்பரை உருவி அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கவலைப்படுங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் கவலைப்படுங்க. மற்ற நேரங்கள்ல அந்த கவலைகள் உங்களை ஓவர் டாமினேட் பண்ணக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட தட்டி, இங்க பாரு நீ இப்ப பண்ணக்கூடாது, 9 to 9:15 மட்டும்தான் உனக்கு டைம் இருக்கு கவலைப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லணும். சோ எத்தனை பேருக்கு இந்த இது புதுசா இருக்கு? How many of you felt that it is a new concept? Schedule a worry break அப்படிங்கிறது. சோ எத்தனை பேர் நீங்க ஆல்ரெடி இத பண்ணிட்டு இருக்கீங்க? Can any one of you share how did you resonate with this? இந்த இன்சைட் ஓட நீங்க எப்படி ரெசனேட் ஆகுறீங்க? Yes, new insights. Thank you. Schedule சாரி நானே திரும்ப மேபி நெக்ஸ்ட் டைம் நியூ பர்சன்ஸ்க்கு பண்ணி கொடுப்போம். என்னன்னா ஷெட்யூல் பண்ணி நம்ம கவலைப்படுறதுக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணாலுமே ஆஸ் அ ஹியூமன் நேச்சரா இமீடியட்டா ஒரு விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட்டுறோம். ப்ராபப்ளி இது பிராக்டிஸ் பண்ணாலோ இது பண்ணாலும் நம்ம கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா, நம்ம கவலைப்பட வேண்டிய இடத்துல ஒரு கண்ட்ரோல் பண்ணா நம்ம இதுக்குன்னு தனியா ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். சோ அது எந்த அளவுக்கு நேச்சுரல்ன்றது ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆமா, ஏன்னா மைண்டுங்கிறது 2 விதமான மைண்டா இருக்கு. லாஜிக்கல் மைண்ட் ஒண்ணு, அதுக்கப்புறம் லாஜிக்கல் மைண்டுங்கிறது நம்மளோட முன்னாடி இருக்கிற மைண்டு, கான்சியஸ் மைண்டு. இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்டு. ஸோ ஆக்சுவலா இந்த லூப்பிங் ஆஃப் ஓவர் திங்கிங் எங்கதான் நடக்கு அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் நடக்கு. திருப்பி திருப்பி நம்மளை ஓவர் திங்க் பண்ண வைக்குது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேண்டி. ஸோ நம்ம அதை நம்ம இந்த சின்ன குழந்தைய பாக்குற மாதிரி தான் சப்கான்சியஸ் மைண்டை நீங்க சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. நம்ம சின்ன குழந்தைகள் நம்மளோட அட்டென்ஷனை எடுக்கிறதுக்காக வேண்டி அடம் பிடிப்பாங்கல்ல,
அந்த குழந்தைங்களை அடம் பிடிக்கும் போது அவங்களை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா போதும், ஓகே அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட 2 வார்த்தை பேசிட்டு அவங்களை கவனிச்சிட்டாலே போதும், அந்த பிள்ளைங்க அடம் பிடிக்கிறது குறைஞ்சிரும். பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரியான விஷயம் தான் இது. சோ நீங்க இத கவனமா அந்த சின்ன குழந்தை மாதிரி உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட நீங்க ட்ரீட் பண்ணிட்டு அத நீங்க வந்து தட்டி கொடுத்துட்டு நீ அந்த நேரத்துல வேலை பார்க்கலாம், அந்த நேரத்துல கவலைப்படலாம்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த மைண்ட் வந்து அதுக்கு இதத்தான் நம்ம ரீவயரிங் ரீப்ரோகிராமிங்னு சொல்லுவோம். சோ அதுக்கு அந்த மனசு அப்படியே தயாராயிரும். ஒரு ஃபர்ஸ்ட் நாள் அது செய்ய முடியாது, 2வது நாள் செய்ய முடியாது. ஆனா திருப்பி திருப்பி நம்ம அதையே செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம மனசுக்கு அது பழகிரும். இப்ப நம்ம கவலைப்பட்டோம்னா கட்டாயமா நம்ம அத சொல்லுவாங்க அந்த நேரத்துல கவலைப்படலாம்னு சொல்லிட்டு. சோ அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் கெட் ரீவயர்ட் ஆர் ரீப்ரோகிராம்டு. சோ நேச்சுரலா உங்களுக்கே அந்த கவலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு எல்லா கவலை இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம தள்ளலாம் அப்படிங்கிறது வந்துடும். எதையுமே நம்ம ஒத்தி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கவலையா இருக்காது. மேபி அந்த ஒரி பிரேக்கே நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷன் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும். Have I answered your question, sir? பட் couldn't resonate பண்ண முடியலன்னு சொல்றாங்க. ஆனா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு. நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஸோ ரொம்பவே எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியில இருந்தப்போ இந்த மாதிரி ஒரே பிரேக்குன்னு வச்சுட்டு நான் செய்யும் போது என்னோட கவலைகள் குறைஞ்சிட்டு எனக்கு நிறைய விதத்துல ப்ராப்ளம்ஸுக்கு உண்டான சொல்யூஷன் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் 2வது கீ இன்சைட் இந்த புக்ல இருந்து. 3வது கீ இன்சைட் நம்ம போறது prioritize டைம் ஓவர் மணி. மணியை விட பணத்தை விட நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியமான வேலை அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. பணத்தை கூட இழந்துட்டோம்னா நம்ம திருப்பி சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா ஒரு நேரத்தை நம்ம இழந்துட்டோம்னா திருப்பி அந்த நேரத்தை நம்ம சம்பாதிக்கவே முடியாது. சோ அதனால நேரத்துக்கு நீங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கறத இந்த சாப்டர்ல சொல்றாங்க. இது எத்தனாவது சாப்டர் அதுல அப்படின்னா 37வது சாப்டர் இந்த புக்ல. இது இதுல கீ லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபின் சர்மாவோட வார்த்தைகள்ல யூ கேன் ஏர்ன் மோர் மணி. மணி எவ்வளவு வேணா நீங்க ஏர்ன் பண்ண முடியும், பட் யூ கேன் நெவர் ஏர்ன் மோர் டைம். நிறைய டைமை வந்து சம்பாதிக்க முடியாது. எல்லாருக்கும் ஈக்குவலான டைம் தான். ஆனா பணம் சம்பாதிக்கிறது நான் ஒரு விதமான பணம் சம்பாதிக்கலாம், நீங்க ஒரு விதமான பணம் சம்பாதிக்கலாம். ஒருத்தங்கள்ட்ட பணம் நிறைய இருக்கலாம், ஒருத்தங்க பணம் குறையா இருக்கலாம். பணத்தை வந்து எப்படி வேணா அவங்களோட திறமைகளுக்கும் அவங்களோட வேலைகளுக்கும் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பொறுத்து பணம் இருக்கும். ஆனா டைம் அப்படிங்கிறது, நேரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சமமா தான் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 24 மணி நேரம், எனக்கு 48 மணி நேரம் அப்படி கொடுக்கல. சோ சக்சஸ் ஆன பீப்புளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கான்னா கிடையாது. அவங்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான். ஆனா அந்த 24 மணி நேரத்தை அவங்க பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. சோ நாம எப்படி அந்த நேரத்தை பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுலதான் நம்மளோட சக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம டைமை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணணும். ஒரு ப்ரீஷியஸ் ரிசோர்ஸஸா நம்ம நினைக்கணும். அதை ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸா நம்ம கருதணும். அண்ட் நம்ம அந்த டைம்ல மெட்டீரியல், அதாவது ஒரு வசதி வாய்ப்பு வளங்களை விட ஒரு மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம டைமை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு ஓடிட்டு இருக்காம நாம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நாம இங்க வந்து இந்த புக்கை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். இதுல நிறைய பேர் வந்து வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. இங்க வந்து நம்ம சாதாரண டிஸ்கஸ் தான் பண்றோம். சோ ஆனா நீங்க எல்லாரும் இங்க சூஸ் பண்ணி இத்தனை பேர் வந்திருக்கீங்க. இங்க இப்போ என்னோட சேர்ந்து 45 பேர் இங்க இருக்கிறோம். சோ இங்க 45 பேரும் நம்ம வந்து இங்க ஒரு புது அனுபவம், இங்க வந்து ஏதோ ஒண்ணு கிடைக்கும், ஏதோ ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நம்ம டைமை நம்ம இங்க இதுக்காக வேண்டி செலவழிச்சிருக்கிறோம். சோ மீனிங்ஃபுல் லெசன் இங்க இருந்து கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருந்து கிடைக்கும், நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம
டயத்தை, நேரத்தை ஒரு அனுபவத்துக்கும், ஒரு மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், மீனிங்ஃபுல் சர்வீஸ் ஆர் மீனிங்ஃபுல் திங்ஸ், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளோட அனுபவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல ஆக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டைம் வந்து 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு சில பேர் வந்து அந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தி வெற்றியாளர்களா ஆகுறாங்க. ஒரு சில பேர் அந்த 24 மணி நேரம் எனக்கு பத்தவே இல்லைன்னு சொல்றாங்க. சோ அப்போ நம்மளோட நேரத்தை எப்படி செலவிடுறோம் அப்படிங்கிறத கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நம்ம வந்து நேரத்தை தவற விடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சோ இந்த ஆக்டிவிட்டி அதுதான் டைம் ஆடிட் ஆக்டிவிட்டி. சோ இதுல நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் டவுன் யுவர் லாஸ்டா 24 மணி நேரம். இப்போ நம்ம 8 மணிக்கு இந்த செஷனை ஆரம்பிச்சோம். நேத்து நைட் 8 மணில இருந்து இன்னைக்கு நைட் இப்போ இந்த செஷன் ஆரம்பிக்கிற போது 8 மணி வரைக்கும் என்னெல்லாம் வேலை செஞ்சீங்க, என்னெல்லாம் பண்ணினீங்க, உங்க டைம்ல என்னெல்லாம் பண்ணினீங்க 24 மணி நேரத்துல லிஸ்ட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தங்க 2 பேர் சொல்லலாம் என்ன முக்கியமா என்ன நான் செஞ்சேன் இந்த 24 மணி நேரத்துல அப்படின்ட்டு. Can anyone of you share? You can share in comments or otherwise you can unmute and share. இந்த 24 மணி நேரத்துல என்ன ஒரு 2 முக்கியமான விஷயம் நான் செஞ்சேன். Anything you can share. Yes. யாருமே ஷேர் பண்ண விருப்பம் இல்லையா? ஏதாவது 2 விஷயங்கள் சொல்லுங்க. நான் 2 விஷயம் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் ஒரு எல்ஐசியோட இன்சூரன்ஸ்க்கு பணம் கட்டணும். அது மார்ச் 1st வீக்ல என்னமோ இருந்தது. அதோட பிரீமியம் கட்ட வேண்டியது எனக்கு மெசேஜ் வந்தது. அப்படி இருந்து எனக்கு வேலையில நான் வந்து மறந்துட்டேன். சோ அத நான் இன்னைக்கு அந்த மெயினா அத வந்து ஆன்லைன்ல நான் என்னோட பேமெண்ட்டை பண்ணினேன். அது நான் முக்கியமா பண்ணதா நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னைக்கு முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா லஞ்ச் டயத்துல நாங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணேன் என் வீட்டுக்காரரோட. ஏன்னா நான் அடுத்த வாரம் ஊருக்கு போறதா இருக்கிறதுனால நிறைய டிஸ்கஷன் பண்ணேன். இது 2ம் வந்து நான் இன்னைக்கு 24 மணி நேரத்துல பண்ண முக்கியமான வேலையா நான் நினைக்கிறேன். சோ இது மாதிரி நீங்க இந்த 24 மணி நேரத்துல என்னென்ன முக்கியமான வேலைகள் செஞ்சீங்க அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க எதெல்லாம் அந்த லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல எதெல்லாம் வந்து it is not adding value to your experience or it is not adding value to your என்ன சொல்ல growth or it is not adding value to your relationship. அந்த மாதிரி எந்த வேலையும் இல்லாம இருந்துச்சுன்னா அத டைம் வேஸ்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. அத நீங்க ரவுண்ட் பண்ணி அந்த டைம் வேஸ்டர்ஸ நீங்க குறைக்க பாருங்க. மற்ற எந்தெந்த ஏரியாஸ்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். சோ 24 மணி நேரத்துல ரீல்ஸ் எவ்வளவு நேரம் நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னு ஹானஸ்டா நீங்க எழுதுனீங்கன்னா ஒருவேளை அந்த ரீல்ஸ் ஸ்க்ரோலிங் வந்து ஒரு 6 மணி நேரம் வந்துருச்சுன்னு வைங்க. 24 மணி நேரத்துல வேற வேற நேரத்துல நான் இவ்வளவு நேரம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டோட்டல் பண்ண 6 மணி நேரம் வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் ரியலி கோயிங் டு பி அ டைம் வேஸ்டர். அந்த ரீல்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில பர்சனல் growthக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கா, இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கா, உங்களோட கெரியரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அப்படி பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது டைம் வேஸ்டர் இல்ல. அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்னா அது கட்டாயமா டைம் வேஸ்டர்ஸ் தான். அதெல்லாம் நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட நேரத்தை எதுக்கு செலவிடணும், உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி செலவிடணும். Getting the point? 1 hour walking. Super, super. So 1 hour walkingங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். புக் ரீடிங் அண்ட் ஃபேமிலி டைம் வெரி குட், வெரி குட். ஐ ரியலி அப்ரிஷியேட். அதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயங்கள். அதெல்லாம் குவாலிட்டி டைம்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ வெற்று நேரங்களை விட குவாலிட்டி டைமா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த சாப்டரோட கீ லெசனா இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம போறது 4வது கீ இன்சைட். இதுல வந்து என்ன சொல்றாங்க, கல்டிவேட் அ மார்னிங் ரொட்டீன். டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேவர்ஸ் அப்படின்னு ஒரு ரொட்டீன் சொல்லுவாங்க. தினமும் காலையில பண்ண வேண்டிய ஒரு மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்க இவர் வேற ஒரு விதமா சொல்றாரு. ஆனா கட்டாயமா மார்னிங் ரொட்டீன் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சாப்டர் 8. ஸ்டார்ட் யுவர் டே வெல் அண்ட் யூ வில் நெவர் பி தி சேம். இது ராபின் சர்மாவோட வார்த்தைகள். உங்க ஒரு நாளை நீங்க வந்து ரொம்ப வெல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க வந்து அதே மாதிரி இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த கீ லெசன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ராங் மார்னிங் ரொட்டீன் பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் வெல்பீயிங். எதுக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் வேணும் அப்படின்னா, உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அது இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட வெல்பீயிங் அது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த காலையில உண்டான அந்த நேரத்தை ஒரு நிமிஷம் இதுல இருக்கிற ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கிறத நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு இருங்க. நான் வந்துடுறேன். வீட்டுல யாரும் இல்ல, பெல் அடிக்கிறாங்க. சிங்கிள் மினிட். ஓகே, தேங்க்யூ. சாரி. ஸோ மார்னிங் ரொட்டீனு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கிராட்டிடியூடு ப்ராக்டிஸ் பண்ணலாம், கோல் செட்டிங் பண்ணலாம், கோல் கார்டு ரீட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இங்க ராபின் சர்மா முக்கியமான 2 விஷயங்கள் சொல்றாரு. அதுதான் பிளாட்டினம் 30 அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு, பெர்சனல் சாங்சுரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அந்த 2ஐயும் மட்டும் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளாட்டினம் 30 அப்படிங்கறத நாம காலையில எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரத்தை தான் அவர் வந்து பிளாட்டினம் அவர்னு சொல்றாரு. நம்ம எந்திரிச்ச உடனே அந்த அரை மணி நேரம் அவ்வளவு முக்கியமான நேரம். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த நேரத்துல இருக்கும். நம்ம காலையில எந்திரிக்கிறவங்களா இருந்தோம்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உலகம் வந்து இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் அவ்வளவு கிளியரா இருக்கும். நமக்கு நிறைய அந்த நேரத்துல வந்து ஃபோக்கஸ் கிடைக்கும், கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். அதைத்தான் இவர் சொல்றாரு. அந்த பிளாட்டினம் 30, அந்த காலையில எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரத்தை ராபின் சர்மா பிளாட்டினம் அவர்னு சொல்றாரு. அந்த 30 நிமிடங்களை உங்களுக்கா வேண்டி ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களை நம்ம பிசிக்கலா வச்சுக்கிறதுக்கு, நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு என்ன தேவை இருக்குங்கிறத ஜேர்னலிங் பண்ணலாம், கிராட்டிடியூட் பண்ணலாம். அந்த மாதிரி 30 நிமிடங்களை உங்களுக்கா வேண்டி செலவிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து பெர்சனல் சாங்சுரி அப்படிங்கிறாரு. அதாவது சாங்சுரினா சரணாலயம். சோ சரணாலயம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நமக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு இதா இருந்தா சரணாலயத்துல போய் சரணாகதி அடைகிறோம் அப்படின்னு அர்த்தம். சோ உங்க வீட்டிலேயே நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து பெர்சனல் சாங்சுரின்னு வச்சுக்கோங்க. அதாவது அது ஒரு சரணாலய இடம் மாதிரி. உங்க ஹால்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்க பக்கத்துல ஒரு நல்ல ஒரு கிரீன் பிளான்ட், ஏதோ இண்டோர் பிளான்ட் ஏதாவது வச்சுக்கோங்க. ஒரு சின்ன புத்தர் சிலை வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மைல்டா ஏதாவது மியூசிக் கேட்கிற மாதிரி உங்களோட ஸ்பீக்கர் ஏதாவது செட் பண்ணிக்கோங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு நீங்க போய் உட்கார்ந்தாலே உங்க மனது அமைதி அடையணும். வேற எந்த இடத்துல இல்லாட்டாலும் உங்க வீட்டுல அந்த இடத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு அந்த அமைதி ஏற்படணும். உங்களுக்கு அங்க வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகணும், உங்களோட ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆகணும், உங்களோட இன்னர் ஜேர்னி அதிகரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்த உங்க வீட்டுல நீங்க உருவாக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு போனாலே உங்க சப்கான்சியஸ் மைண்ட் வந்து காம் ஆகணும். அதைத்தான் பெர்சனல் சாங்சுரிங்கிறாரு. உங்க வீட்டுல அப்படி ஒரு இடத்த உருவாக்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது ராபின் சர்மாவோட ரெக்கமெண்டேஷன். சோ இங்க உங்களுக்கு ஆக்டிவிட்டி நான் என்ன சொல்லியிருக்கேன், வாட் இஸ் யுவர் கரண்ட் மார்னிங் ரொட்டீன் லுக் லைக்? நீங்க எந்திரிச்ச உடனே டெய்லி என்ன பண்றீங்க? அதுல எந்த ஒரு நல்ல விஷயத்த ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சோ அதுதான் இந்த இதுல உள்ள உங்களுக்கு ஆக்டிவிட்டி. மார்னிங் ரொட்டீன் நீங்க எத்தனை பேர் ஒரு மார்னிங் ரொட்டீன் ஃபாலோ பண்றீங்க? If you are following any kind of morning routine, சேவஸோ ஏதோ ஒரு மார்னிங் ரொட்டீன் ஃபாலோ பண்றீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு இல்ல எமோஜி கொடுங்க, ஹேண்ட் ரைசிங்கோ லவ்வோ ஏதோ ஒரு எமோஜி கொடுங்க. so that I can understand you are practicing some kind of morning routine. yes நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். சோ அது சேவஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ரொட்டீனா இருக்கலாம். என்னோட கம்யூனிட்டியில நான் சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள்னு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கேன், விமன் கம்யூனிட்டி. நாங்க டெய்லி மார்னிங் மண்டே டு ஃப்ரைடே எந்திரிச்சு
6:30 to 7 வந்து நாங்க பிராக்டிஸ் பண்றோம். அதுல நாங்க பிராக்டிஸ் பண்றது எங்களுக்கே உண்டான ஒரு யூனிக் மார்னிங் ரொட்டீன், கிரேட் மார்னிங் ரொட்டீன் டு ஸ்டார்ட் யுவர் டே கிரேட். உங்க டேய கிரேட்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு கிரேட் மார்னிங் ரொட்டீன் நாங்க பிராக்டிஸ் பண்றோம். G stands for gratitude, R stands for reading, E stands for earthing, energizing or empowering activity, A stands for affirmation and T stands for journaling or transcribing or journaling. So இந்த 5 விஷயங்களையும் நாங்க எங்களோட கிரேட் மார்னிங் ரொட்டீன்ல பிராக்டிஸ் பண்றோம். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு கட்டாயமா ஒரு மார்னிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்து 5வது கீ இன்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this one is keep a journal. So இது வந்து 5வது சாப்டரும் 5வது தான், கீ இன்சைட்டும் 5வது தான். கீப் அ ஜேர்னல். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜேர்னலிங் எழுதணும்னு எல்லாரும் பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க ஜேர்னலிங் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ ராபின் சர்மாவும் இதைத்தான் சொல்றாரு. அண்ட் இவர் எல்லா புக்லயும் இதை சொல்றாரு. மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஹூ வில் கிரை வென் யூ டை இந்த புக்லயும் இருக்கு. இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன் த வெல்த் மணி கேனாட் பை, அந்த புக்லயும் ஒரு சாப்டர் இதே சொல்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் த மாம் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரின்னு அவரோட ஃபர்ஸ்ட் புக்ல, செகண்ட் புக்ல அதுலயும் அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ எல்லா புக்லயும் இந்த ஜேர்னலோட முக்கியத்துவம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இஃப் யுவர் லைஃப் இஸ் ஒர்த் லிவிங், உங்க வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு ஒர்த்து அப்படின்னா உங்க வாழ்க்கை எழுதுறதுக்கும் ஒர்த்து. இது ராபின் சர்மாவோட வார்த்தைகள். சோ நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்னா அந்த நல்ல வாழ்க்கையை நம்ம எழுதுறதுக்கும் உண்டான அந்த சிறப்பு அதுல இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அதுக்கு அடுத்து இதுல கீ லெசன் பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய எழுதுங்கன்னு சொல்றாங்க. அதுல பிளானர்னு சொல்றாங்க, டைரின்னு சொல்றாங்க, ஜேர்னல்னு சொல்றாங்க. அந்த 3த்துக்கும் என்ன வித்தியாசம்னு அவர் இங்க சொல்லி இருக்கிறாரு. பிளானர் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம பிளான் மட்டும் பண்ணுவோம். இந்த நாள்ல இந்த நேரத்துல இது செய்யணும், டு டூ லிஸ்ட் எழுதுற மாதிரி ஒரு பிளானர். எந்த வேலைகளை எந்தெந்த டைம் பிளாக்ல நம்ம பண்ணணும்னு எழுதுறது அது பிளானர். ஜஸ்ட் அது நம்மளோட வேலைகளை பிளான் பண்றதுக்கு மட்டும்தான் பயன்படும். டைரிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை அதுல நம்ம பதிஞ்சு வைப்போம். சோ நம்ம பின்னாடி வேணும்னா நம்ம அந்த டைரியில பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படலாம். நம்ம நல்ல நாட்களை பார்த்து சந்தோஷப்படலாம், இல்ல கஷ்டமா இருந்த நாட்களை பார்த்து அதுல இருந்து நமக்கு நிறைய லெசன் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா பேசிக்கா டைரிங்கிறது ரெக்கார்டிங் ஆஃப் யுவர் லைஃப் டைம் இன் ஈவென்ட்ஸ் ஆர் லைஃப் டைம் சிச்சுவேஷன்ஸ். நம்ம வாழ்க்கையில நடந்த ஈவென்ட்ஸை பத்தி ரெக்கார்ட் பண்றதுதான் டைரி. ஜேர்னல்ங்கிறது அப்படி கிடையாது. உங்களுக்கு உண்டான இன்னர் பயணம், அதாவது நீங்க நிறைய அதுல உங்க மனசுல தோன்றது, உங்க மனசுல கவலைகள் இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு எதெல்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எதை வேணா நீங்க உங்க ஜேர்னல்ல எழுதலாம். மெயினா டைரிக்கும் ஜேர்னலுக்கும் என்னன்னா, ஜேர்னல்ங்கிறது ஈவென்ட்ஸை ரெக்கார்ட் பண்றது மட்டும் கிடையாது. உங்களுக்கு உண்டான இன்னர் பயணத்தை உங்களை நீங்களே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த ஜேர்னல் உதவும். சோ ஜேர்னலை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ரிவீல் ஆகும். அந்த பேட்டர்னே வந்து ஏன் நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படி நடந்திருக்கிறோங்கிற நிறைய விஷயத்துக்கான விடைகள் வந்து ஜேர்னல்ல இருந்து கிடைக்கும். ஆனா அது டைரியில இருந்து அப்படி கிடைக்குமான்னா கிடைக்காது. ஜேர்னலிங்ல இருந்து தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், உங்களை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். So journaling enhances your self-awareness and it gives emotional clarity. அதனால யாரெல்லாம் இதுவரைக்கும் ஜேர்னலிங் ஆரம்பிக்கலையோ அவங்க எல்லாம் கட்டாயமா ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். சின்னதா ஆரம்பிக்கிறது. ரைட்டிங் டெய்லி கிராட்டிடியூட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரெங்தன்ஸ் யுவர் பாசிட்டிவிட்டி. டெய்லி நீங்க ஒரு கிராட்டிடியூட் எழுதும் போதும், டெய்லி அந்த நாள் எப்படி போச்சுன்னு நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி உங்க வாழ்க்கையில இன்க்ரீஸ் ஆகும். நீங்க பாசிட்டிவ் விஷயங்கள்ல நிறைய உங்களை போக்கஸ் பண்ணும் போது லைஃப் என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னு சொல்லி நிறைய பாசிட்டிவிட்டியை நீங்க உங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ண முடியும். சோ இங்க ஆக்டிவிட்டியும் பாத்தீங்கன்னா இது நீங்க அப்புறமா செய்யலாம். தினமும் இன்னையில இருந்து இந்த செஷன் ஆரம்பிச்சது, இந்த செஷனை அட்டென்ட் பண்ணதுனால ஏதாவது ஒரு விஷயம் நான் செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு நீங்க குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா அது என்னோட வெற்றியும் கூட, அது கார்த்திகேயன் சாரோட வெற்றியும் கூட, அது இந்த குரூப் புக் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் குரூப்புங்கிறதோட வெற்றியும் கூட நான் நினைக்கிறேன்.
ஸோ படிக்கிறது மட்டுமா விடாம நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்க கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நான் இன்னைக்குல இருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு தயவு செய்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அதுல சின்னதான ஆக்டிவிட்டி இன்னைக்குல இருந்து 5 விஷயங்களுக்கு நீங்க நன்றி தெரிவிச்சு எழுத ஆரம்பிங்க. ஒரு சின்ன நோட்டு போட்டுட்டு 5 விஷயத்துக்கு நீங்க இன்னைக்கு ஏன் நன்றியா இருந்தேன் அப்படின்னு எழுத ஆரம்பிங்க. அது ஒரு உங்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஹேபிட்டா உங்களுக்கு வரும். இங்க எத்தனை பேர் டெய்லி கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறீங்க? கையை தூக்கலாம், வர்ச்சுவல் ஹேண்ட் தூக்கலாம். How many of you are already practicing this daily gratitude? நீங்க சாரோட கம்யூனிட்டியில இருக்கீங்க எஃப்எம்சில. ஸோ அதுல நிறைய பேர் எஸ் சுசி பிராக்டிஸ் பண்றாங்க, தங்கராஜ் பிராக்டிஸ் பண்றாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இங்க சாரோட கம்யூனிட்டிலேயே நீங்க வந்து நிறைய பேர் கட்டாயமா கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். Gratitude practice by way of meditation, not writing. Yes, it could be. So எழுததான் வேணுங்கிற கட்டாயம் இல்லை. மெடிடேஷன் மாதிரியும் நம்ம ஜஸ்ட் சைலன்ஸ்ல உட்கார்ந்து அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை நம்ம மனசுல ஒரு மூவி மாதிரி ஓட்டுறது கூட ஒரு கிராட்டிடியூட் பிராக்டிஸ் தான். எழுததான் வேணுங்கிற கட்டாயம் கிடையாது. எப்படி வேணா பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா முக்கியமான விஷயம் நீங்க அந்த நன்றி உணர்வோட இருக்கிறது, அந்த எனர்ஜி, அதைத்தான் நாங்க சொல்றோம். எக்ஸாம்பிள் ஆஃப் கிராட்டிடியூட் மேடம், எக்ஸாம்பிள் கேக்குறீங்கல்ல. நான் இன்னைக்கு கிராட்டிடியூட் லிஸ்ட் நான் எழுதும் போது கட்டாயமா நான் என்ன எழுதுவேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த செஷன் புக் ரிவ்யூ செஷன் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துவேன். இதன் மூலமா நான் இங்க ஒரு 50 பேர், என்ன தவிர இங்க 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரோட நான் எனர்ஜெட்டிக்கலா இன்னைக்கு எனக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு கார்த்திகேயன் சாருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு என்னோட ஹெல்ப்பர் எங்க வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு லதா நல்ல எம்மியா ஹெல்த்தியா ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தா. வெள்ளரிக்காய் போட்டு மின்ட், இது புதினா இலைகளை போட்டு ஒரு நல்ல எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒரு நல்ல வெள்ளரிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்தா. ஸோ அதுக்கு நான் வந்து நன்றி தெரிவிப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் எது வேணா இருக்கலாம். இப்போ நான் பெல் அடிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, போய் யாரோ வந்திருக்காங்கன்னு போகணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க போல. அவங்க வாங்கிட்டாங்க. நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற புக்கு எனக்கு வந்திருக்கு. நான் இந்த கம்யூனிட்டில இருந்து தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிளிப்கார்ட்ல ஆஃபர்ல புக்ஸ் இருக்குன்னு யாரோ லிங்க் ஷேர் பண்றதா ஞாபகம். நான் சனிக்கிழமை அதுலதான் ஆர்டர் பண்ணேன். 5 புக்கு 1000 ரூபாய்க்கு, என்ன 90% ரிடக்ஷன்ல 5 புக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதுல இன்னைக்கு ஒரு புக்கு வந்திருக்கு. இதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். Have you got my point? So சின்னது பெருசு எதுக்கு வேணா நீங்க நன்றி தெரிவிக்கலாம். Yes, thank you Lata, thank you so much. தேங்க்யூ. கட்டாயமா நீங்க படிச்சுட்டு சொல்லுங்க அந்த புக்கு எப்படி இருந்துச்சு, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கும் ரெசனேட் ஆக முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க லதா. தேங்க்யூ. சோ அடுத்து நாம அடுத்த இன்சைட்டுக்கு போறோம். 6வது இன்சைட் இது. ரெக்ரூட் a board of directors. அதுதான் இந்த சாப்டரோட பேரு. இது எத்தனாவது சாப்டர் அப்படின்னீங்கன்னா 39வது சாப்டர். சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய கம்பெனில ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், ஏதாவது ஒரு பெரிய ஆலோசனை நடத்தணும், இல்ல ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனில அவங்களுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அவங்க இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க பார்ட்னர்ஸ் எல்லாரும் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அடுத்து என்ன புது விஷயங்கள் பண்ணலாம், யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்ல என்ன டெசிஷன்ஸ் எடுக்கலாம், என்ன ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் அவங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு மீட்டிங் போட்டு அதன் மூலமா தான் அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும், இல்ல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு புது வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க தனியா கஷ்டப்படாதீங்க. உங்களுக்குன்னு இமேஜினரியா ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதத்தான் இந்த சாப்டர்ல சொல்றாரு. என்னோட மென்டர் பூஜா புனித்து இதை அடிக்கடி சொல்லுவாங்க. எப்பவும் நான் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா
நான் எனக்கு அந்த விஷயம் எப்படி செய்ய அப்படின்னு தெரியலன்னா நான் மனசுல கற்பனை பண்ணிக்கணும். எனக்கு பிடிச்சமான ஒரு செலிபிரிட்டிஸ், எனக்கு பிடிச்சமான ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ், தலைவர்கள், அவங்கள நான் மனசுல உருவகப்படுத்திக்கிட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் மதர் தெரசா இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இந்த வேலையை செய்வாங்க, அவங்க எப்படி இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நடந்துக்குவாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்து அந்த மாதிரி நடந்துக்கிடணும். அப்படி இல்லைன்னா எனக்குன்னு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், என் வாழ்க்கைக்குன்னு ஒரு முக்கியமா 4-5 பேரை வச்சுக்கணும். என்னோட மென்டரு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃபேமிலியில இருக்கிற எனக்கு முக்கியமா தெரியறவங்க, அந்த மாதிரி நானே கற்பனையா ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ உருவாக்கிக்கிடணும். எப்பெல்லாம் எனக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணுமோ, எப்பெல்லாம் என் வாழ்க்கையில புதுசா எதையோ ஆரம்பிக்கணுமோ, அப்போ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட நான் மீட்டிங் போடணும். அவங்க கற்பனையில நான் உட்கார்ந்து அவங்க கூட மீட்டிங் போட்டு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இத பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்ற, சின்ன பிள்ளைத்தனமா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது கற்பனையில உட்கார்ந்து அப்படி செய்ய சொல்றாங்கன்னு. ஆனா இது பவர்ஃபுல்லான எக்ஸசைஸுங்க. எதனால அப்படின்னா நம்ம எல்லாருமே எனர்ஜெட்டிக்கலி கனெக்டடா இருக்கிறோம். சோ அவங்க நம்மளோட நேர்ல தொடர்பு இருக்காங்க இல்ல, அவங்க இப்போ உயிரோட இருக்காங்க உயிரோட இல்ல, எதுவுமே தேவையில்லை. ஆனா மனசுல நம்ம ஒரு சீக்கிங்கோட அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க எனர்ஜெட்டிக்கலா நம்மளோட கனெக்ட் ஆவாங்க. கட்டாயமா அந்த எனர்ஜி உங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் அது கொடுக்கும். இங்க எத்தனை பேர் எனர்ஜி கான்செப்ட நம்புறீங்க? How many of you believe that energy is there, soul connection is there, soul is eternal அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா அந்த மாதிரி விஷயங்களை? எஸ் 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 தேங்க்யூ. நிறைய பேர் அதை ரெசனேட் பண்றீங்க. தேங்க்யூ. சோ அந்த மாதிரி நீங்க ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு மனசுல கற்பனை பண்ணிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட எண்ணங்களோட தரமே வந்து உயர ஆரம்பிக்கும். அவங்கள மாதிரியே நீங்க உங்க வாழ்க்கையில டெசிஷன் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இதத்தான் சொல்றாங்க, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ பிரசன்ஸ் கால்ஸ் ஃபோர்த் யுவர் பெஸ்ட். உங்ககிட்ட இருந்து உங்களோட பெஸ்ட வெளிக்கொண்டு வர்றவங்களோட நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருங்க. உங்களை சுத்தி அவங்கள வச்சுக்கோங்க. A personal board of directors offers support, guidance and accountability. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்படி வந்து ஒரு கம்பெனிக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கொடுப்பாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்க கற்பனையில ஒருத்தங்களை உருவாக்கிக்கோங்க. இந்த கற்பனையில உருவாக்கக்கூடிய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம்னா உங்களோட மென்டர்ஸா இருக்கலாம், உங்களோட ஸ்பிரிச்சுவல் குருஸா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட ரோல் மாடல்ஸா இருக்கலாம். அவங்க எல்லாரும் உங்களை உயர்த்தக்கூடியவங்களா இருக்கிறவங்கள நீங்க ஒரு கற்பனையான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா உருவாக்கிக்கோங்க. சோ ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபை யுவர் இமேஜினரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். உங்களுக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இமேஜினரியா நீங்க எத்தனை பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு 5 பேரா, 6 பேரா, 7 பேரா, 10 பேரா? அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க? அவங்க கிட்ட இருந்து நீங்க என்னெல்லாம் சப்போர்ட் வாங்குவீங்க, என்னெல்லாம் கைடன்ஸ் வாங்குவீங்க அப்படிங்கறத நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா எழுதலாம். சோ இன்னைக்குல இருந்து நீங்க அவங்கள எப்பவும் உதவிக்கு கூப்பிடுங்க. கெட்டிங் மை பாயிண்ட்? இது எத்தனை பேருக்கு பல்பான் நியூ கான்செப்ட், நியூ ஐடியாவா உங்களுக்கு தெரிஞ்சது? How many of you மியூட்ல இருக்கீங்கக்கா. தேங்க்யூ. சோ நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 21 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பவர் எல்லாருமே சொல்லுவாங்க. 21 நாட்கள் தேவை. ஒரு புது பழக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா 21 நாட்கள் தேவைன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த சாப்டர்ல சொல்றாரு. 49வது சாப்டர் இது, பவர் ஆஃப் 21 அப்படிங்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இட் டேக்ஸ் 21 days டு ஃபார்ம் அ நியூ ஹேபிட். ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறதுக்கு 21 நாட்கள் அட்லீஸ்ட் நீங்க கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணணும்.
ஸோ நம்ம ரெப்படிஷன்ல தான் நம்மளோட சக்சஸே இருக்கு. எதை நம்ம ரிப்பீட்டடா செய்யறோமோ அதுலதான் நம்மளோட சக்சஸே இருக்குன்னு சொல்றோம். போரிங்கா தான் தெரியும். அஃபர்மேஷன்ஸ் டெய்லி ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு எரிச்சலா போரிங்கா தெரியும். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரிப்பீட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரீவயர் ஆகும், ரீப்ரோக்ராம் ஆகும். அதனால ஒரு புதுசா ஒரு ஹேபிட் ஆரம்பிச்சுட்டு 2 நாள் மட்டும் நான் வாக்கிங் போகணும்னு நினைச்சிட்டு 2 நாள் அக்கறையா எந்திரிச்சு நான் ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போறேன் காலையில. அப்புறம் 3வது நாள் எனக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு, நான் வாக்கிங் போறது இல்ல. 4வது நாள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வாக்கிங் போல. 5வது நாள் வீட்டுல யாரோ வந்துட்டாங்க அதனால வாக்கிங் போல அப்படின்னு விட்டீங்கன்னா உங்க மனசு பழையபடி எங்க போயிரும்? வாக்கிங் போறதை விட கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிரும். அதனால புதுசா ஒரு பழக்கத்தை உருவாக்கும் போது கஷ்டப்பட்டுனாலும் 21 நாட்கள் நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹேபிட்டை வந்து உங்களால பிரேக் பண்ண முடியாது. அது ஒரு மொமெண்டம்க்கு வந்துரும். அதத்தான் சொல்றாரு இந்த லெசன்ல. கன்சிஸ்டன்சி கிரியேட்ஸ் லாஸ்டிங் ஹேபிட்ஸ். எந்த விஷயமுமே வந்து கன்சிஸ்டன்டா நம்ம பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் முடியும். புக் ரீடிங்கும் அதே மாதிரி தான். ஒரு நாள் ஒரு புக்கை பத்தி இங்க பேசினாங்கன்னு உடனே வாசிக்கிறதும் அந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் நினைச்சிட்டு அப்புறம் விட்டோம்னா அந்த புக் ரீடிங் வராது. எந்த ஒரு பழக்கமும் திரும்ப 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 செய்யறதன் மூலமா தான் வரும். And commit to practicing a new habit for at least 21 consecutive days. So அதுதான் நீங்க 21 day habit challenge எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஹேபிட்டை நான் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன் அப்படின்னு இன்னைக்கு இங்க ஒரு சங்கல்பம் எடுங்க. நான் இன்னைக்குல இருந்து கட்டாயமா தூங்க போறது 10:30 மணிக்கு நான் தூங்க போயிருவேன் அப்படின்னு ஒரு நியூ ஹேபிட் நான் ஃபார்ம் பண்றேன்னா 21 நாட்கள் நம்ம அதை பிரேக்கே பண்ணக்கூடாது. அதை நம்ம பிரேக் பண்ணோம்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல அது பதிஞ்சிரும். ஸோ இவ எல்லாம் செட் பண்ணுவாங்க, எல்லா ஹேபிட்ஸும் செட் பண்ணுவாங்க, ஆனா இதை அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிரும். ஸோ நீங்க அதுக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கு அடிமை ஆகாம நீங்க 21 நாள் அந்த ஹேபிட்டை கண்டினியூஸா பண்ணுனீங்க அப்படின்னா அதுல நீங்க சக்சஸ் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. ஸோ 21ங்கிறது ஒரு மேஜிக்கல் நம்பர். ஸோ 21 நாள்ங்கிறது நம்ம சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்றதுக்கு தேவையான நேரம் அது. அதனாலதான் ஒரு ஹேபிட்டை 21 நாட்கள் கண்டினியூ பண்ண சொல்றாங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு சேலஞ்ச், ஹேபிட் சேலஞ்ச் இன்னைக்கு எடுத்துக்கோங்க. அதை குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணலாம். எஸ். அடுத்து 8வது இன்சைட், கமிட் டு தட் சேலஞ்ச் 21 days. அதுதான் 8வது இன்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எந்த சாப்டர்ல வருதுன்னா 63வது சாப்டர். இதுதான் முக்கியமான இன்சைட் இந்த புக்ல. எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஆழ்ந்த அனுபவத்தை கொடுத்தது இந்த புக்ல இந்த சாப்டர் தான். ஹேவிங் எ லிவிங் ஃபியூனரல். ஸோ வாழ்ந்துட்டு இருக்கும் போதே தினமும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிலையாவது நீங்க வந்து உங்களோட ஃபியூனரலை, அதாவது உங்களோட கடைசி இறுதி பயணத்தை கற்பனை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இறுதி பயணத்துல எத்தனை பேர் எனக்காண்டி அழுவாங்க, எத்தனை பேர் என்னோட இறுதி பயணத்துக்கு வந்திருப்பாங்க, எத்தனை பேர் என்னோட நல்லதை பத்தி பேசுறாங்க. நான் ஐயோ இவங்க இருந்தாங்க போயிட்டாங்க, அவங்க அவ்வளவு அன்பா பேசுவாங்க, அவ்வளவு சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, அவங்க அவ்வளவு உதவி செய்வாங்க அப்படின்னு எத்தனை பேர் பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க அந்த இறுதி நாள்ல அந்த இறுதி ஊர்வல நாளை வந்து கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு வந்த இடத்துல எப்பா இவரா, அவர் சரியான இதுப்பா, யாருக்கிட்டையும் ஒத்து போவே மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் இது பண்ணிட்டே இருப்பாரு, கடைசி வரைக்கும் வாழ்க்கையில அவர் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டே போயிட்டாரேப்பா அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை பத்தி ஐயோ போயிட்டாரே அப்படின்னு சொல்லணும். நம்ம இறுதி ஊர்வலத்துக்கு அவ்வளவு பேர் நமக்கு வரணும். நம்ம வர்றவங்க நமக்கு என்ன சொல்ல நம்மளை வந்து அப்படி ஒரு நினைவா வச்சுக்கிடணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னா அது ஒரு நிறைவான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ வாழும் போதே நீங்க அதை டெய்லி கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயமா நீங்க எதுவுமே கெடுதல் செய்ய உங்களுக்கு வராது. அடுத்தவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண உங்களுக்கு வராது. அடுத்தவங்களை குறை பேச, புரணி பேச, கம்ப்ளைண்ட் பண்ண அது உங்களுக்கு வரவே வராது. அதத்தான் இந்த சாப்டர்ல சொல்றாரு. ஹேவ் அ லிவிங் ஃபியூனரல். வாழும் போதே ஒரு இறுதி ஊர்வலத்தை நீங்க கற்பனை பண்ணுங்க. The time to live life greatly is not tomorrow but today. சோ ஒரு சிறந்த வாழ்க்கைய வாழ்றது நாளைக்கு கிடையாது, இன்னைக்கே நீங்க வாழலாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லாவே பயன்படும் சொல்றாரு.
ஸோ அதுல லிவிங் ஃபியூனரல் இன்வால்வ்ஸ் விஷுவலைசிங் யுவர் ஃபியூனரல். அதாவது லிவிங் ஃபியூனரல்னா உங்க இறுதி நாளை வந்து கற்பனை பண்றதைத்தான் அவர் அந்த எக்ஸசைஸா சொல்றாரு. இது எதுக்காக வேண்டி செய்ய சொல்றாருன்னா, இட் கிளாரிஃபைஸ் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ். உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு முக்கியம், நீங்க உங்க வாழ்க்கையில எதுக்காக வேண்டி ஆசைப்படுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாரு உங்ககிட்ட உண்மையா பழகுறாங்க, யாரு உங்களை உண்மையா நேசிக்கிறாங்க, அது எல்லாம் உங்களுக்கு புரியும். சோ வாழ்க்கையே உங்களுக்கு நல்லா புரியும். இனிமே நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு நாளும் வந்து அர்த்தம் உள்ளதா இருக்கும் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா. சோ இது நீங்க எப்பமாதான் பிராக்டிஸ் பண்ண முடியும், இங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. பிராக்டிஸ் டையிங் டெய்லி. தினமுமே வந்து ஒரு நீங்க வந்து படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க இறந்தா எந்த மாதிரி அனுபவமா இருக்கும், எப்படி நம்ம அந்த பிறப்பிலிருந்து இறப்புங்கிறது எப்படி நம்ம மாறுறோம், இது வந்து ஞானிகளால மட்டும்தாங்க முடியும். அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சின்ன நூலிலை அனுபவத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு பெரிய நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சோ அடுத்து இருக்கிற கீ இன்சைட்ன்னு பாத்தீங்கன்னா 9வதுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. பிகம் தி சிஇஓ ஆஃப் யுவர் லைஃப். 76வது சாப்டர் இது. உங்க வாழ்க்கையோட சிஇஓவா நீங்க மாறுங்க அப்படின்னு. அதாவது உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கணும். மற்றவங்க உங்களை ஆட்டுவிக்க கூடாது. இங்க எத்தனை பேரு ஐயோ என்னை அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, என் மாமியார் இப்படி பேசிட்டாங்க, என்னோட பாஸ் என்னை இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நம்ம சந்தோஷத்தையும் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா நிலைகளையும் அடுத்தவங்க கையில கொடுத்துட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறோம். சோ அப்படி இல்லாம ரிமோட் கண்ட்ரோல், உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோலை நீங்க எடுத்துக்கணும். வாழ்க்கையில நீங்க பேசஞ்சரா இல்லாம, ஒரு ட்ரெயின்ல போற அந்த இதுல பேசஞ்சரா இல்லாம நீங்க தான் அந்த பிளைட்ல பைலட்டா ஆகுறீங்க. அதத்தான் அவர் சொல்றாரு. யூ கேன் மேக் எக்ஸ்கியூசஸ் ஆர் யூ கேன் மேக் ப்ராக்ரஸ் ஆர் யூ கேன்ட் டூ போத். ஒண்ணு நீங்க வாழ்க்கையில எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டே இருக்கலாம். நான் இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, அந்த காரணம் இந்த காரணம்னு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டே இருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறி போகலாம். இந்த 2 விஷயம் தான். ஆனா 2ஐயும் சேர்த்தே நீங்க செய்ய முடியாது. அதத்தான் அவர் வந்து சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா லெசன் என்னன்னா, டேக் ஃபுல் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் மேக் இன்டென்ஷனல் சாய்ஸஸ் அண்ட் லீட் வித் பர்பஸ். சோ வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளும் வந்து இன்டென்ஷனலா எடுங்க. வேணும் அப்படின்னு சொல்லி எடுங்க. இது எனக்கு வாழ்க்கையில தேவை அப்படின்னு எடுங்க. அந்த முடிவுகள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையோட பர்பஸை நோக்கி உங்களை எடுத்துட்டு போறதா இருக்கட்டும். ஜஸ்ட் லைக் தட் வாழ்ந்தோன்னு இல்லாம உங்களோட எல்லா முடிவுகள் எல்லாமே உங்க வாழ்க்கையோட பர்பஸோட கனெக்ட் ஆனதா இருக்கட்டும். சோ இதுல ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு விஷன் போர்டு, சிஇஓ விஷன் போர்டு ஒண்ணு கிரியேட் பண்ண சொல்றோம். இதுவும் நீங்க இங்க பண்ண முடியாது, அப்புறமா நீங்க பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கிடலாம். சோ விஷன் போர்டுங்கிறது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் விஷன். உங்களுக்கு வாழ்க்கையில உங்க கனவுகள், உங்க கோல்ஸுக்கு உண்டான ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா, இமேஜ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதைத்தான் விஷன் போர்டுன்னு சொல்றோம். சோ நீங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான அனுபவங்களை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் எங்க யார் கூட எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன அவார்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன புக்கு எழுதணும்னு நினைக்கிறீங்களா, புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, யாருக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் நீங்க ஒரு பிக்சர்ஸா எடுத்து ஒரு அட்டையில ஒட்டுனீங்கன்னா அதைத்தான் விஷன் போர்டுன்னு சொல்றாங்க. சோ உங்க வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விஷன் போர்டை கிரியேட் பண்ண சொல்றோம். அடுத்து 10வது இன்சைட். இதுதான் லாஸ்ட் இன்சைட் இந்த செஷன்ல. சோ லிவ் ஃபுல்லி சோ யூ கேன் டை ஹாப்பி. 101வது சாப்டர், லாஸ்ட் சாப்டர் இதுதான். சோ என்ன சொல்றாரு இதுல அப்படின்னா, நீங்க வந்து உங்க வாழ்க்கைய முழுசா வாழுங்க. நான் இறக்கும் போது வந்து நம்ம வந்து இதை செய்யலையே அதை செய்யலையேன்னு கவலையோட இறக்கக்கூடாது, நிறைவா இறக்கணும். நான் இறக்கும் போது நாளைக்கே எனக்கு இறப்பு வருதுன்னாலும் நான் சந்தோஷமா இறக்கணும். நான் அந்த வேலை செய்யல, ஐயோ அதை செய்யல, நான் ஐயோ இவங்களுக்கு கடன் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழணும்னு சொல்றாரு. The purpose of life is a life of purpose அப்படின்னு சொல்றாரு. இதுல லெசன் என்னன்னா, எம்ப்ரேஸ் த லைஃப் வித் பேஷன், பிரசன்ஸ் அண்ட் பர்பஸ். இந்த 3 P தான் அவர் சொல்றாரு. பேஷனோட இருக்கணும், பிரசன்ஸ் ஒரு தன்னிலை உணர்வோட இருக்கணும், அண்ட் ஒரு பர்பஸான வாழ்க்கையை வாழணும். உங்க ஹாப்பினஸ தயவு செய்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அதைத்தான் மெயினா சொல்றாரு.
சந்தோஷப்படணுமா சந்தோஷப்படுங்க, நல்லா குதிக்கணுமா குதிங்க, நல்ல சின்ன பிள்ளை மாதிரி விளையாடணுமா விளையாடுங்க. வாழ்க்கை என்ஜாய் பண்றதுக்கு தாங்க, வாழ்க்கை கவலைப்படுறதுக்கு இல்ல. நிறைய பேரோட சந்தோஷமா பழகுங்க, நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸா இருங்க, நிறைய பேருக்கு உதவுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல சின்ன ஆக்டிவிட்டி, லிவ் ஃபுல்லி லிஸ்ட். அதாவது நீங்க உங்க வாழ்க்கையில இறக்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இது பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, இவர் லிவ் ஃபுல்லி லிஸ்ட்னு சொல்றாரு. பக்கெட் லிஸ்ட்ங்கிறது இறக்குறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறத ஒரு லிஸ்டா எழுதுனேன்னா அது வந்து பக்கெட் லிஸ்ட் ஆர் லைஃப் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. அத ஒன்னொன்னா நீங்க இறக்குறதுக்கு முன்னாடி முடிச்சு டிக் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். சோ எத்தனை பேர் நான் இன்னைக்கு எடுத்த இந்த செஷனை வந்து யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க? Are you feeling that this session was useful? Did you get any insights from today's session? Yes, thank you, Shenbagamurthy. Thank you. Yes, thank you. சோ இது வரைக்கும் நான் புக்ல இருந்த லெசன்ஸ், கீ லெசன்ஸ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். இதை எப்படி உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ என்னெல்லாம் இதுல இருந்து நீங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் ரொட்டீன் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஷேர் பண்ண அந்த கீ இன்சைட்ஸ்ல இருந்து மார்னிங் ரொட்டீன் ஒண்ணு நீங்க கட்டாயமா ஆரம்பிக்கணும். உங்க கிராட்டிடியூட், ஜேர்னலிங், மெடிடேஷன் ஏதோ ஒண்ணு ஒரு மார்னிங் ரொட்டீனை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த செஷன் மூலமா எதை நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம். மார்னிங் ரொட்டீன் எடுத்துக்கோங்க. டெய்லி ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ், ஏதாவது ஒரு சின்ன உதவி, சின்ன கைண்ட்னஸ் யாருக்காவது செய்யுங்க, இன்டென்ஷனலா பண்ணுங்க. நிறைய பேருக்கு சந்தோஷமா காலையில வணக்கம் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. நீங்க வாக்கிங் போறீங்க, அப்போ உங்க அபார்ட்மெண்ட்ல உங்க செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, அங்க அபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, எல்லாத்தையுமே ஈக்குவலா பார்த்து அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க, காலை வணக்கம் சொல்லுங்க. அவ்வளவு சந்தோஷமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, உங்க வீடுகள்ல பால்கனில ஒரு சின்ன பவுல்ல தண்ணி வைங்க. உங்களோட பறவைகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படும் போது அந்த பறவைகள் சந்தோஷமா வந்து உங்க வீட்டுல தண்ணி குடிச்சிட்டு போட்டோம். ஏதோ சின்னதோ பெருசோ உங்களால முடிஞ்ச கைண்ட்னஸ் ஆக்டிவிட்டியை தினமும் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். சோ இன்னைக்குல இருந்து எடுத்துக்கலாம், லைஃப் லாங்கா நம்ம வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டே இருக்கணும், ரீட் பண்ணணும், இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நீங்க எடுத்துக்கலாம். மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை நீங்க உருவாக்கலாம். டெய்லி குவாலிட்டி டைம் உங்க லவ்ட் ஒன்ஸோட நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். சோ இதெல்லாம் இங்க இருந்து நீங்க எடுத்துக்கூடக்கூடிய விஷயம். மெயினா டிட்டாச் ஃப்ரம் ஒரி, உங்களோட கவலைகள்ல இருந்து நீங்க விடுதலை ஆகணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில இந்த செஷன் மூலமா அப்ளை பண்ணலாம். Queries, or you can share your reflections. How did you feel about today's session? Honestly, நீங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் கூட கொடுக்கலாம். அது என்னைய முன்னேற்றிக்கிறதுக்கு எனக்கு உதவும் நான் நம்புறேன். எஸ், எனி ஷேரிங்? என்னப்பா எல்லாரும் இவ்வளவு சைலண்டா இருக்கிறீங்க? நான் ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறேன், இங்க நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான், நான் ப்ரொஃபஸர் கிடையாது. யாருனாலும் என்கிட்ட பேசலாம், நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். It was like very motivating to take actions. First thing is I'm going to read this book and note down everything. Second thing is ஒரு சில ஹேபிட்ஸ் எல்லாம் அது ஹேபிட்டா இன்னும் கிரியேட் ஆகல. எந்தெந்த ஹேபிட்ஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் அதெல்லாம் நான் 21 days ப்ராக்டிஸ்க்கு எழுதி வச்சுக்கணும் அப்படின்ட்டு இப்பவே நோட் பண்ணி வச்சிருக்கேன் few things. Thank you லதா, thank you so much. முதல்ல இந்த செஷன் அட்டெண்ட் பண்ண வந்ததுக்கு நன்றி. அது போக நீங்க இவ்வளவு இதா கவனிச்சு அதை ஆக்ஷன்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுலதான் என்னோட வெற்றி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. வேற ஏதாவது queries யாருக்காவது இருக்கா? ஏதாவது ஷேரிங் இருக்கா?
எஸ் நீங்க ஒரு ட்ரை. மேம் ஜஸ்ட் ஒன் குவரி. நீங்கள் வர்ச்சுவலாக ஒரு இது க்ரியேட் பண்ண சொன்னீங்க இல்லைங்களா மேம்? லைக் இப்போ நம்ம அவங்கள்ட்ட ஏதாவது டிசிஷன் எடுக்கணும், அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொன்னீங்க. அப்போது நம்ம ஆக்சுவலாக அவங்க பொசிஷனில் வந்து பார்த்தாலும் நம்ம பயஸ்டாக இருப்போம் இல்லைங்களா? அந்த டிசிஷன் நம்ம ஏற்கனவே மைண்டில் ஒரு தாட் வச்சுருப்போம், அதுக்கு பயஸ்டாக இருக்க மாட்டோங்களா? இல்ல பயஸ்டு அப்படிங்கிறது இல்ல. அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. நம்ம ரோல் மாடல்ஸ் அவங்களதான் டைரக்டர்ஸா நம்ம இமேஜினரியா எடுத்துக்கிற சொல்றோம். சோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு உண்டான கைடன்ஸ கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். இது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ங்கிறவங்க கொடுக்க போறது இல்ல. நம்ம கற்பனையில வைக்கும் போது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் தான் நமக்கு கொடுக்க போகுது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. Hope I have answered. Yes, if you give enough time to read book before do the book discussion. வணக்கம். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து நம்ம ஒரு இமேஜினேஷன் வைக்கிறோங்கிறத ஒரு புது கான்செப்ட். வழக்கமாக ஆலோசனைக்காக யாரையா கேட்போம் செய்வோம். அவங்க இடத்துல வந்து நம்ம சில நேரங்களில் நம்ம இவங்க சொன்ன மாதிரி டைவர்ட் பண்ணி விடுவாங்க வழக்கமா. நீங்க அந்த சொன்ன விஷயத்துல அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம தனியா நின்று பார்த்தோம்னா ஒருவேளை அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல வர்றீங்க. அதான் அது கரெக்டா நான் புரிஞ்சுக்கிறேன் நினைக்கிறேன். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, நாமளா அவங்கள புரிஞ்சுட்டோம்னா நாமளே கேள்வி கேட்டு நாமளே ஆன்சர் பண்றது. அவங்களா அப்படித்தானே சொல்ல வர்றீங்க? அதுதான் நம்ம டைவர்ட் ஆக மாட்டோம், ஆனா கொஞ்சம் மெருகுபடுத்துவோம் நம்முடைய சிந்தனையை. நம்முடைய கேள்விக்குத்தியே மெருகுபடுத்த முடியும். நம்மளோட திங்கிங்கும் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஒரு டிஸ்கஷன் மாதிரி, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அவங்க கூட நம்ம செஞ்சோம்னா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் நம்மளோட திங்கிங். அவங்க எப்படி அதுக்கு முடிவு எடுப்பாங்கங்கிற மாதிரியான இதுல நம்ம கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த ஹேபிட் நம்மளுக்கும் வர ஆரம்பிக்கும். நிதானமா முடிவெடுப்போம், அவசரப்பட மாட்டோம், அப்ப கரெக்டா சரியா பண்ணுவோம். ஓகே, சூப்பர். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இன்னைக்கு கிளாஸ்ல. Thank you sir, thank you for sharing. So I want to add one thing for this imaginary CEOs thing. Not CEO, on the board of directors. Actually நான் இது எனக்கு இந்த practice இதுதான் first time கேள்விப்பட்டிருந்திருக்கேன். But then என்னையே அறியாம I have been practicing this. I have few mentors, not mentors, my well-wishers, to whom even if I don't speak physically, I'll be speaking to them as if they are in front of me. அது ஏதோ நிஜமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆன்சர் எனக்கு கிடைக்கும். As you said, it is from subconscious mind giving me the answer. Yes. So it was very I was very happy to see that this preached by somebody like Robin Sharma. Yeah, true. Amazing Lata, amazing. ஸோ நான் யூஸ்வலா வந்து எப்பவுமே இந்த மாதிரி டிஸ்கஷன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு எனக்கும் அது தெரியாது. நான் வந்து என்ன செய்வேன்னா, கடவுள் அதாவது கிருஷ்ணா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி நான் நினைப்பேன், பிள்ளையார நான் வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி நினைப்பேன். ஸோ அதனால கிருஷ்ணாட்ட தான் நான் வந்து டயலாக்கா பேசுற மாதிரி பேசுவேன். எப்பவுமே வந்து நான் பேசுவேன். அது வந்து கிருஷ்ணா எனக்கு நிறைய சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி நான் நினைப்பேன். அது நான் எப்பவுமே அப்படிதான். என்னன்னாலும் சரி அவர்கிட்ட போய் என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் உதவி செய்ய மாட்டியா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் இன்னைக்கு இதை செஞ்சேனே, அந்த மாதிரி நான் டயலாக் பேசுவேன். ஸோ ஆனா இங்க அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர்த்த எடுத்துக்க சொல்றாரு. அது ஒரு நல்ல கான்செப்டா எனக்கும் தெரியுது. எஸ், இங்க யாரோ போட்டிருக்கிறாங்க புக்கை வந்து முதலையே இஃப் யாரு அது பேர் எனக்கு வாசிக்குது, என்ன பேருன்னு தெரியல, ரூபன் முடிஞ்சிருக்கு. இஃப் யூ கிவ் எனஃப் டைம் டு ரீட் பிஃபோர் த புக் பிஃபோர் டூ தி புக் டிஸ்கஷன் இட் மே ஹெல்ப். ஸோ அந்த புக்கை வாசிக்கிறதுக்கு நேரம் கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாரும் வாசிச்சதுக்கு அப்புறம் இந்த புக் டிஸ்கஷனை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த புக் டிஸ்கஷனோட இதே கார்த்திகேயன் சார் சொன்னது என்ன அப்படின்னா, புக்கை வாசிக்கிறதுக்கு உண்டான ஆர்வத்தை தூண்டுறதுதான் இந்த செஷனே. நீங்க புக்கை படிச்சிருக்கீங்க படிக்கலங்கிறது இல்ல, நாங்க இங்க ரிவ்யூ கொடுக்கறத பொறுத்து ஆர்வத்தை தூண்டி நீங்க அந்த புக்கை தேடி படிக்கணும். அதுக்குதான் இங்க நாங்க இந்த செஷனே கொடுக்கிறோம். சோ ஹோப் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? வேற ஏதாவது ஷேரிங் இருக்கா, ஏதாவது queries இருக்கா? இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது queries இருக்கா? யாராவது இந்த புக் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன விஷயங்கள் அந்த புக்ல இருந்தது நான் சொன்னது உங்களுக்கு
ரெசனேட் ஆச்சா? வணக்கங்க மேடம். எஸ் மேடம், இது வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் நெப்போலியன் ஹில்ஸ் வந்து லாஸ்ட் சாப்டர்ல இதை தான் மெயினாக சொல்லியிருப்பாருங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட எல்லாருடைய, அதாவது ஐன்ஸ்டீன்ல இருந்து நிறைய பேரை வந்து அவர் கூப்பிட்டு வச்சு போர்ட் ஆஃப் மெம்பர்ல டிஸ்கஸ் பண்ணுறதா சொல்லி போட்டிருப்பார். அந்த புக்கு படித்தோன்னா நல்லாவே தெரியுங்க. அதில் ஒரு மெயின் சொல்கிற விஷயமே இந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தான். அதில் அவர் கடைசி சாப்டர்ல மெயினாக இதை வச்சு தான் வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சதா சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் படித்தவங்களுக்கு இது கண்டிப்பாக நல்லாவே புரியும்னு நினைக்கிறேங்க மேடம். ஸோ நீங்கள் இதுலேயும் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தேங்க்யூ சார் ஃபார் ஷேரிங் தட். எல்லாருமே நிச்சயமா அந்த புக்கும் படிக்கலாம். ஏன்னா அது எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு. ஆமா, எல்லாருமே சொல்ற வேர்ல்டு வைடு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ற புக்கு அந்த புக்கு தான். அது திரும்ப திரும்ப படிச்சாலுமே அந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க சொல்ற சப்கான்சியஸை வந்து ஆக்டிவேட் பண்றதுல அந்த புக்கு மெயினா இருக்கும். படிக்க வேண்டிய புக்ல அதுவும் ஒரு முக்கியமான கண்டிப்பா. அது எல்லாருமே சொல்ற புக்கு. சோ பெஸ்ட் புக்கு, ரொம்ப நல்ல புக்குன்னு நிறைய லிஸ்ட் இருக்கு. நிறைய நம்ம படிக்கலாம் சார். வாழ்க்கை முழுக்க நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். பட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ற புக்குன்னா அந்த புக்கா இருக்கும். அது ரிச்னு வேற இருக்குல்ல, பணக்காரரா இத கொடுக்கறதுனால அது எல்லாருக்கும் பிடிச்ச புக்காவும் இருக்கும். கண்டிப்பா நேமே வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காரு அவரு. பட் அதுல விஷயங்களும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்குங்க மேடம். நீங்க சொன்னதுனால அது சொன்னேன் நானு. ஆமா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். சோ இன்னைக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன்ஸ் क्वेश्चंस இந்த 2 ஸ்லைட மட்டும் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அசைன்மெண்ட் என்ன இது நான் கொடுத்திருக்கிறேன். செய்ய விருப்பம் இருக்கிறவங்க நீங்க செய்யலாம். வாட் ஆர் 3 வேல்யூஸ் யூ வாண்ட் டு லிவ் பை? உங்க வாழ்க்கையில எந்த 3 வேல்யூஸ்க்கு நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹாபிட் என்ன இன்னைக்குல இருந்து கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஃபியூச்சர் செல்ஃபுக்கு ஒரு நோட் எழுதுறீங்க. நான் எப்படி என் வாழ்க்கையை எடுத்துட்டு போவேன் அப்படின்னு எழுதுறீங்க. உங்களோட அசைன்மெண்ட் லெகசி பிளான் எழுதுறீங்க. நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த உலகம் எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடணும், இந்த உலகம் உங்களை என்ன மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டாடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஒரு லெகசி பிளானா எழுதி அதை நீங்க உங்களோட வெல்விஷரோ இல்ல பார்ட்னர் கிட்டயோ நீங்க ஷேர் பண்ணி வைக்கலாம். இதுதான் இந்த இன்னைக்குள்ள பர்சனல் அசைன்மெண்ட் இந்த ரிவ்யூ செஷன் மூலமா கொடுத்திருக்கிறேன். எஸ் ரமேஷ்குமார் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. எஸ் மேடம். வணக்கம் மேடம். சூப்பர் செஷன் மேடம். நல்லா இருந்தது. உங்களோட ப்ரெசன்டேஷன் எக்ஸ்பிளனேஷன்லாம் ரொம்ப அருமையா இருந்தது மேடம். ஒண்டர்ஃபுல் செஷன். ஒரு சின்ன கொரி மேடம், நீங்க ஜேர்னலிங் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்றது மேடம்? என்னோட டே டு டே ஆக்டிவிட்டியில் ஆல்ரெடி ஐம் டூயிங் மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்றது? எந்த மாதிரி கிராட்டிடியூட் ஜேர்னலா இல்ல அன்னைக்கு என்ன பண்ண போறோன்ற மாதிரியா? எந்த மாதிரி ஆரம்பிக்கிறது வந்து ஒரு சிம்பிளா ஆரம்பிங்க சார். ஜேர்னலிங்ல வந்து நம்ம நிறைய எழுதலாம். சிம்பிளா ஆரம்பிக்கிறது கிராட்டிடியூட் ஜேர்னலிங் ஆரம்பிங்க. ஒரு தனியா ஒரு நோட் மாதிரி எழுதிட்டு அதுல தினமும் 5 விஷயங்களுக்கு இல்ல 3 விஷயங்களுக்கு நன்றி, அந்த நாள் என்ன சிறப்பா போச்சோ, எதுக்கு நீங்க நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுத ஆரம்பிங்க. சோ அதுவே ஒரு பிராக்டிஸா வரும் உங்களுக்கு. அது சிம்பிளான கிராட்டிடியூட் எக்ஸசைஸா நீங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஜேர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்ல, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் எ லெட்டர் டு மணி அப்படின்னா அது ஒரு ஜேர்னலிங் ப்ராம்ப்ட். பணத்துக்கு ஒரு காதல் கடிதம் எழுதுன மாதிரி லவ் லெட்டர் டு மணி, அந்த மாதிரி நிறைய ஜேர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. உங்களோட செல்ஃப் டிஸ்கவரிக்கு, உங்களோட கெரியருக்கு, உங்களோட மணிக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜேர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராம்ப்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க டெய்லி ஒன்னொன்னு எதுல நெட்ல தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்து எடுத்துட்டு ஒரு இதுக்கு ஏதாவது ஒண்ணுக்கு எழுதுங்க. உங்களுக்கு அந்த பிராக்டிஸ், எழுதுற பிராக்டிஸ் வரும். அப்படி இல்லைன்னா ஆரம்பத்துல எது எழுதனே தெரியலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டைமர் செட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிட்டு உங்க மனசுல என்னெல்லாம் எழுதணும்னு தோணுதோ டம்ப், அது வந்து பிரெயின் டம்ப்னு சொல்லுவாங்க, மைண்ட் டம்ப்பாங்க. உங்க மனசுல தோன்ற எல்லா விஷயங்களையும் அந்த 2 நிமிஷம் டைமர் முடியற வரைக்கும் நீங்க எழுதலாம். சோ அப்படி அந்த எழுதுற பழக்கம் வந்தாச்சு அப்படின்னா நீங்க உங்க மனசே சொல்லும் எதை எழுதணும் அப்படின்ட்டு.
Have I answered your question, sir? Sure, madam. Sure, madam. So it's full of gratitude. ஓகேங்களா? more and more gratitude. அப்புறம் போக போக நீங்க அந்த ப்ராம்ப்ட் வச்சு நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் ஸ்லோலி. ஆமா, செல்ஃப் டிஸ்கவரி எல்லாத்துக்குமே எழுதலாம் சார். எல்லா விஷயங்களுக்கும் நம்ம எழுதலாம். அது எழுதணுங்கிற கட்டாயம் இல்ல. ஒரு சில பேருக்கு எழுத வரும், ஒரு சில பேருக்கு எழுத வராட்டி பாயிண்ட்ஸ் மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணலாம். இல்ல ஒரு சில பேருக்கு வந்து என்ன சொல்ல பிக்டோரியல டயக்ராமா வரையறதுக்கு ஈஸியா வரும். அது நம்ம இஷ்டம் தான். எப்படி வேணா அதை செஞ்சுக்கலாம். நம்ம டயக்ராமானா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வீடு, அன்னைக்கு ஒரு புது வீடு, ஒரு மூவி பார்த்தோம் அப்படின்னா மூவி படம் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது வந்து தெரியும் அது என்ன அப்படிங்கிறது. சோ போரிங்கா இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுனீங்க அப்படின்னா அது எழுதணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வரும். எஸ் குணவதி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். இது செஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சீக்கிரம் முடிஞ்சிட்டா மாதிரி இருந்தது. இன்னும் ஏன்னா ரொம்ப கிறிஸ்பா இருந்ததுனால இன்னும் கூட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிருக்கலாமோ. ஏன்னா எப்படி நான் வந்து புக்ஸ் படிக்கிற ஆள் இல்ல. எனக்கு இந்த மாதிரி யாராவது இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புக்கை கேட்குறேன். ஸோ மற்றபடி ப்ரெசன்டேஷன் நான் பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புக்ல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கேட்டேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சொல்வீங்களோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது 15 கீ லெசன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். பின்னாடி இருக்கு. தேங்க்யூக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கு. டைம் காரணத்தினாலதான் நான் வந்து முடிச்சுக்கிட்டேன். பிளஸ் இன்னொன்னு வந்து ஆர்வத்தை தூண்டணும். அதுக்குதான். ரைட் மேம். மேம் எனக்கு இதுல ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் கான்ஃபிளிக்டா இருந்தது. நார்மலா வந்து நான் ஹெல்தியா இருக்கேன், எனக்கு இப்படி இருக்கு, நான் எனக்கு ஒன்றும் ஆகாது, இந்த மாதிரி தான் நான் மைண்டை எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்கும், இது வலிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் போதெல்லாம் நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருப்பேன், இந்த மாதிரி தான் இருப்பேன். பட் இப்போ இதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்க இமேஜின் யுவர் ஃபனரல் டே அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வருது இல்ல, அது நெகட்டிவா ஆகாதா அது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்ல அது நெகட்டிவா ஆகாது. அப்படி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நம்ம மனச வந்து அது பக்குவப்படுத்தும். ஏன்னா நம்ம ஹிந்து மித்தாலஜிலேயே இத சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி காலத்திலேயே இத வந்து சொல்லியிருக்காங்க. இது ராபின் சர்மாவும் சொல்றாரு. என்ன விஷயம்னா நம்ம மனச பக்குவப்படுத்தும். இது நம்ம வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஷார்ட் அப்படிங்கறத நம்ம தினமும் உணரணும். நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு வாழ போறது இல்ல. இன்னைக்கு அன்பு செய்ய வேண்டாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு அவங்க கிட்ட நம்ம அன்பை சொல்லிக்கலாம், ஒருத்தங்கள்ட்ட ஃப்ரெண்டா இருக்கிறத நாளைக்கு பண்ணிக்கலாம், ஒரு நல்ல விஷயம் பண்றத நாளைக்கு பண்ணிக்கலாம் நம்ம ஒத்தி போடுறோம். ஏன்னா நம்ம நீண்ட நாள் வாழ்வோம்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம லைஃப் ஷார்ட். அந்த இதை உணரும் போது நம்ம என்னன்னா நமக்கு ஒரு என்ன சொல்ல ஆழ்ந்த சிந்தனை வரும். நம்ம இருக்கிற அந்த கொஞ்ச நாளையும் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு தான் வரும். இது நெகட்டிவா வராது. ஓகே ஓகே. சரி மேம். சரிங்க மேம். ஓகே, தேங்க் யூ so much. Thank you sir. சோ வேற ஏதாவது டிஸ்கஷன் இருக்கா? சோ நீங்க வேற ஏதாவது இருந்தாலும் கூட நான் குரூப்ல தான் இருக்கிறேன். நீங்க என்னைக்குனாலும் என்னைய ரீச் பண்ணலாம், குரூப்ல போடலாம், டைரக்ட் மெசேஜ் அனுப்பலாம். சோ இந்த குரூப்ல தான் இருக்கிறேன், ஆக்டிவா நான் இருப்பேன். கட்டாயமா நீங்க உங்களுக்கு எந்த விஷயத்துக்கும் என்னைய ரீச் பண்ணலாம். சோ ராபின் சர்மாவோட கோட்டோட தான் இந்த செஷனையும் நான் முடிக்கிறேன். The smallest of actions is always better than the noblest of intentions. சோ எல்லாத்துக்கும் 1000 ஐடியா இருக்கும், 1000 இன்டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனா எல்லா இன்டென்ஷனை விட ஒரு ஸ்மால் ஆக்ஷன் தான் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஐடியாஸை விட இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்ஷன்ஸ் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த செஷனை விட நீங்க எந்த செஷன்ல இருந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க, என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்றீங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ அந்த இது நடந்துச்சுன்னா இந்த செஷன் எங்களுக்கு வெற்றி. So that's all. Thank you so much. சார் நான் முடிச்சிட்டேன். So யாரோ எதுவும் ஷேர் பண்ணலாம். Thank you so much for this platform, for connecting with everyone. and இங்க அட்டெண்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் நான் வந்து தனித்தனியா நன்றி தெரிவிக்கிறதா நினைச்சுக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான நன்றிகள், உங்க டைமை என் கூட இன்னைக்கு செலவழிச்சதுக்கு.
Hello, ma'am. கேக்குதுங்களா? கேக்குது சார். Okay, then. Thank you, ma'am, for wonderful session. Thank you very much. Thank you, sir. Thank you. End பண்ணிக்கலாங்களா மேடம்? ஆமா சார், end பண்ணிக்கலாம். Okay, okay. Good night to all. Good night, ma'am. Good night, sir. Good night. Good night. Bye. Good night. Bye. Stay mindful, stay happy. Bye-bye. Take care. Okay, ma'am. Thank you, sir. Thank you.